வணக்கம் சார். வணக்கம் சார். சவுண்ட் பாத்துக்கங்க. கோகாஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க. கோகாஸ்ட் சவுண்ட் வந்துட்டா? ஹலோ சார், கேக்குதா? சார் கேக்குதா? சுந்தரம் சார், சவுண்ட் வரலையா சார்? சவுண்ட் வரலீங்களா சார்? இப்போ சார் கேக்குதா? சவுண்ட் வரல. இல்ல, சவுண்ட் ஆன் இல்ல. சவுண்ட் ஆன்ல தான் இருக்கு சார். ஹலோ, சவுண்ட் வரவில்லை. அமுதா மேடம், அமுதா அமுதா மேடம். எஸ் சார். குட் ஈவினிங் சார். ஏன் லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நிறைய பேருக்கு ப்ராப்ளம். சரி, பாத்துக்க, நான் பாட்டு போடுறேன். ஓகே சார். வணக்கம் சார். ரங்கசாமி சார். வணக்கம் மேடம். ஓம் ஆதியே வாழ்க, ஓம் நினைவே வாழ்க, ஓம் நாதமே வாழ்க, ஓம் பரஞ்சோதியே வாழ்க, ஓம் விண்ணே வாழ்க, ஓம் நீரே வாழ்க, ஓம் நிலனே வாழ்க, ஓம் காற்றே வாழ்க, ஓம் நெருப்பே வாழ்க, ஓம் நீர் வாழ்வனவே வாழ்க, ஓம் தாவரமே வாழ்க, ஓம் ஊர்வனவே வாழ்க, ஓம் பரப்பனவே வாழ்க, ஓம் நடப்பனவே வாழ்க, ஓம் மானிடமே வாழ்க, ஓம் தொடு அறிவே வாழ்க, ஓம் சுவை அறிவே வாழ்க, ஓம் வாசனை அறிவே வாழ்க, ஓம் சப்த அறிவே வாழ்க, ஓம் பார்வை அறிவே வாழ்க, ஓம் பகுத்தறிவே வாழ்க, ஓம் அன்பே வாழ்க, ஓம் அறிவே வாழ்க, ஓம் ஆற்றலே வாழ்க, ஓம் ஆனந்தமே வாழ்க, ஓம் அழகே வாழ்க, ஓம் அமைதியே வாழ்க, ஓம் தெய்வீகமே வாழ்க, ஓம் தெய்வீகமே வாழ்க, ஓம் தெய்வீகமே வாழ்க. ஓகே ஓகே. சரவண சார் வந்துட்டாருமா? வந்துட்டாரு சார். சரவண சார். சரவண சார், அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். மியூட்ல இருக்காரு. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் துளரே. வணக்கம் சார். வணக்கம் ரங்கசாமி சார். சார் வணக்கம் சார். டிஓ சார். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு சாரை பாக்குறோம். ஆமா ஆமா, எப்பவுமே நம்ம சாரோட 4 நோட்டு விஷயம் இன்னைக்கு மறக்க மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா அதே சமயத்துல பீமா ஸ்ரீயும் மறக்க மாட்டோம். அதே சமயத்துல கிளப் மெம்பர்ஷிப்பையும் மறக்க மாட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கிளப் மெம்பர்ஷிப்பும் நல்ல ஒரு அருமையா நடத்துனீங்க. ரெண்டாவது திருப்பியும் கிளப் மெம்பர்ஷிப்பை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டியிருக்குது. அதே சமயத்துல நம்ம மோட்டிவேஷன் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க நல்லா அருமையா நடத்துனீங்க. இப்போ பழையபடி இன்னைக்கு ஒரு செஷன், அருமையான செஷன் கொடுக்கலாம்னு வந்திருக்கீங்க. ஸோ அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். மற்றபடி சரவணன் சார்,
சொல்லுங்க சார், சொல்லுங்க தலைவர். சாருக்கு வெல்கம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா தலைவர். வணக்கம். பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சரவணன் சார், ஒரு சொல்லுங்க. நிமிஷம். சார் ஒரு சின்ன ஸ்லைடு மட்டும் பாத்துக்கிறேன். ஏன்னா சரி. எனக்கு அது போற மாதிரி தெரியுது. ஆமா 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 போட்டுருங்க. அப்படின்னா சாரோட செஷன் இது. கொஞ்சம் படிங்க சார். சரவணன் சார். பிள்ளைகளின் ஆசையை பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றுவது ஒருபுறம் இருந்தாலும் தான் அனுபவித்த கஷ்டங்களை தனது பிள்ளைகள் ஒருபோதும் அனுபவிக்க கூடாது என்று நினைப்பதுதான் அப்பாவின் இதயம். தந்தையர் தின வாழ்த்துக்கள். இன்றைய நம்ம எஸ்என்ஜி குரூப்ல உள்ள அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ்என்ஜி குரூப் சார்பாக. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிதாமகன் அவ்வளவு பேருமே நம்ம எஸ்என்ஜி குரூப் தந்தையர்கள் தான். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த நம்ம ரங்கசாமி சாரும் ஒரு பிதாமகனில் ஒருவர். அவருக்கு தந்தையர் தின வாழ்த்துக்களை சொல்லி அவரை வெல்கம் சரவணன் சார் அவரை வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தலைவரே. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. இன்றைய பயிற்சி வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இனிய மகிழ்வான மாலை வணக்கத்துடன் இந்த பயிற்சியை நாம் இன்று துவங்குகிறோம். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பயிற்சி. இப்ப தலைவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய பிதாமகர்களில் திரு ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. நமக்கு வந்து இப்ப புதுசா நிறைய முகவர் நண்பர்கள் நமக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. இப்ப நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரங்கசாமி ஐயா வந்து நிறைய ட்ரைனிங் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இப்ப தலைவர் சொன்ன விஷயம் தான் இந்த 4 புத்தகங்கள், முகவாண்மைக்கு உபயோகப்படும் 4 புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையான ஒரு புத்தகம், அருமையான ஒரு செஷன் எங்களுக்கு பயிற்சி கிடைச்சது. அந்த பயிற்சியெல்லாம் நாங்க வந்து எப்பவுமே இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். நாங்க எல்லாருமே வந்து நம்ம எத்தனை பேர் அதை அட்டென்ட் பண்ணியிருந்தோமோ எல்லாருமே அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ கூட நான் வச்சிருக்கிறேன், என்னோட நோட் புக்ஸ் எல்லாம் பின்னாடி தான் இருக்கு. அதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு அது வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த புக்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆயிட்டு இருக்கு அந்த பயிற்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பயிற்சி கொடுக்கறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலி தலைவர் அந்த ஸ்லைட் போடும்போதே என்னன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ஜெக்ஷன். இப்ப எந்த கிளைண்ட்ட போனாலும் ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கும். அந்த அப்ஜெக்ஷனுக்கு ஒரு பதிலாகவும் அமையும் நினைக்கிறேன். ஒரு ஃபைனான்சியல் பிளானிங், ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது வேற, எல்ஐசிங்கிறது வேற. அது எப்படி பிரிச்சு பாக்குறோம் அப்படிங்கிறது இல்லை, அது எப்படி ஒன்னா சேர்க்கிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நீங்க சொல்ல போறீங்க. அது நாங்க கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ரொம்ப இந்த இந்த நேரத்துல வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எல்லளவும் அதுல வந்து இப்ப நான் இது கிடையாது, சந்தேகமும் கிடையாது. இந்த பயிற்சி வகுப்புக்கு எங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிற ரங்கசாமி ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக 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 என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். வாங்க சார். அண்ட் இந்த பயிற்சியை எங்களுக்கு தயார்படி கொடுத்த என்னோட தலைவர் அவர்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பை அளிக்கிறோம். நன்றி சார். ஓகே சார். வாங்க, வெல்கம் சார். ஓகே, தேங்க்யூ சார். வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என நான் நம்புகிறேன். அதாவது நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த வெற்றி அப்படின்றதுக்கும் நம்ம முயற்சி சிந்தனை அப்படின்றதுக்கும் ரொம்ப இருக்கு. எல்லா மீட்டிங்க்குமே நம்ம அந்த சிந்தனையோட நம்ம வந்தோம் அப்படின்னா சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்றது. இந்த மீட்டிங்க்கு என்னை இந்த மீட்டிங்க்கு வந்து சுந்தரம் சார் வந்து ரொம்ப 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 சிரமப்பட்டு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கும் மற்றும் சாருக்கு உறுதுணையா எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா சுந்தரம் சார், அவருக்கு உறுதுணையா வந்து அமுதா மேடம் மற்றும் சரவணன் சார் இவர்களுக்கும் மற்றும் இங்க வருகை புரிந்த அனைவரையும் மாலை வணக்கத்துடன் என் உரையை தொடங்கிறேன். அதாவது வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும் அப்படின்றத இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த மீட்டிங் போறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் என்னோட மீட்டிங் வரும்போது இந்த பழைய பிளாஷ்பேக் அப்படின்றது ஒண்ணு வரும். அந்த பிளாஷ்பேக்கோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது நம்ம இந்த குழுவோட இலக்கு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சாட் பண்ணலாம் சார்.
நம்ம நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரீமியம் ஃபர்ஸ்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது பிளஸ் 108 லைஃப் பண்ணணும் வருஷத்துக்கு அப்படின்றது போன மீட்டிங்களோட சொன்னேன். அப்போ இந்த மாசத்தோட இலக்கு உங்களுக்கு என்ன சார்? பாக்ஸ்ல போடுங்க எல்லாரும். ஒவ்வொரு சொல்லியிருந்தோம், ஒரு சார்ட்டே போட்டு ஒரு ரீகேப் சாட்ல போடலாம் சார். இந்த மாசத்துக்கு நம்மளோட டார்கெட் படி 108னா இந்த மாசம் நம்ம எவ்வளவு பண்ணணும்? 3 lakhs கமிஷன் சிறப்பு சார். இந்த நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் எவ்வளவு சார் நான் சொல்லியிருந்தேன். ராமமூர்த்தி சார் 3 lakhs சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்தவங்க 30 பாலிசி 10 பாலிசி 30 பாலிசி யார் சார்? ராமமூர்த்தி சார் தான் 30 பாலிசி 20 பாலிசி 85,000 ரூபாய் கமிஷன் 10 ஆனந்தா. ரைட் சார். அதாவது இது நான் இதெல்லாம் வாழ்த்துக்கள் தான் சார். காரணம் we are going to back to the picture. அதாவது நான் என்ன சொல்லி இந்த சாட் பாக்ஸ் பார்த்தாங்கன்னா டெவலப்மென்ட் ஆக்சஸ் சந்தோஷப்படுவாங்களே. அவங்க டெவலப்மென்ட் ஆக்சஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. ஏப்ரல் மாசம் அப்படின்னும் போது 4 பாலிசி பண்ணா போறோம். மே மாசம்னா 5 பாலிசி பண்ணா போறோம். ஜூன் மாசம் அப்படின்னா 6 பாலிசி. ஒவ்வொரு மாசம் இதே மாதிரி போட்டு வந்தீங்கன்னா 108 பாலிசி வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாசம் நம்மளோட இலக்கு நம்மளுக்கு தெரியணும். அப்போ 6 பாலிசி ஒவ்வொருத்தரும் கொடுத்தீங்கன்னா 108 பாலிசிக்கு நம்ம அந்த டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு தான் நான் இப்போ பேச வந்தேன். ஓகேங்களா? இப்போ நம்ம we are coming back to the new subject. அது இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சப்ஜெக்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அதாவது இது வரும்போது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்னன்னா, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி போகும்போது நம்ம சேமிப்பு பத்தி பேசணும். சேமிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறந்த சேமிப்பு அப்படின்னா எது சார்? பூவிலே சிறந்த பூ அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேமிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சேமிப்புல சிறந்த சேமிப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆயுள் காப்பீட்டு சேமிப்பு தான். ஓகேங்களா? ஏன் ஆயுள் காப்பீட்டு சேமிப்பு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்ததெல்லாம் கனவை நனவாக்காத சேமிப்பு. இது ஒண்ணுதான் கனவை நனவாக்கும் சேமிப்பு. அதாவது என்னைக்கு ப்ரொபோசல் கையெழுத்து போடுறோமோ அது 1 லட்சம் ரூபாய் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டாக்க, பாலிசி மெச்சூரிட்டி ஆனாலும் 1 லட்சம் ரூபாய், நம்ம இல்லாத போதும் 1 லட்சம் ரூபாய். மத்த சேமிப்புல பாத்தீங்கன்னா நம்ம இருந்தா மட்டும்தான் நம்மளோட கனவு நிறைவேறும். சோ அப்போ சிறப்பான சேமிப்பு அப்படின் போது ஆயுள் காப்பீடு இது மக்கள் கிட்ட ஏன் ரீச் ஆகல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நிதி நிறுவனமும் காம்படிஷன். அப்போ அந்த காம்படிஷன் வரும்போது நம்ம கனவை நனவாக்கும் சேமிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போய், நம்ம முகவர் எடுத்துட்டு போய் பார்ட்டிகிட்ட சேமிக்கு சொல்லல அப்படின்றதுதான் என்னோட தகவல், எனக்கு தெரிஞ்சது. சோ நம்ம கரெக்டா சொல்லியிருந்தானாக்க இன்சூரன்ஸுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்றத, இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இருந்திருக்கும் அப்படின்றது. அதுக்கு நம்ம ஜென்ரலா போய் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க பார்ட்டி அப்படின் போது, சார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசி அவ்வளோ அட்ராக்டிவா இல்ல சார் அப்படின்றாங்க. ஓகேங்களா? why people say no to LIC? LIC வேண்டாம் அப்படின்னு சொல்றதை விட எனக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் இல்ல அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க? வெரி லோ இன்ட்ரெஸ்ட். கரெக்டா சார்? ஓகேங்களா? அடுத்தது எல்ஐசியை விட பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்றாங்க. என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசியோட பெட்டரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிபிஎஃப் நல்லா இருக்கு சார், கோல்டு இருக்கு சார், பேங்க் டெபாசிட் இருக்கு சார், மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு சார், இதெல்லாம் எல்ஐசில ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது சார் அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்போது, ஆமா சார் இதெல்லாம் கரெக்ட் தான், நம்மளால முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்துல இதுக்கு தாண்டி இன்னொருத்தர் வந்திருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, டிவியில சிஎன்பிசி சேனல்ல, ப்ராஃபிட் பிளஸ் சேனல்ல, இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுற சேனல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ன்ற குரூப், இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மார்க்கெட் பிடிக்கணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம் அஷூரன்ஸ் மாதிரி போய்க்கோங்க, மீதி வர்ற பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட போய் பேசுறாங்க. அது மக்கள் அட்ராக்டிவ் பண்ணிட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னாக்க நம்ம முகவரும் ஆமான்னு நினைச்சிட்டு வந்துடுறாங்க. இது கண்டிப்பா இல்லை அப்படின்றதுதான் இன்னைக்கோட லெசன். இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். இதை ஒன்னொன்னா பார்த்ததுமே இன்னைக்கு முடிவுல உங்களுக்கே தெரியும் எல்ஐசி இஸ் தி பெஸ்ட் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இது போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தா, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால்
கடவுள் நேரில் வந்தாலும் பயன் இல்லை. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின் போது, இதுக்கு முன்னாடி டாபிக் சொன்னாங்க பாத்தீங்களா, எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோ ரிட்டர்ன்ஸ், கோல்டு தான் பெஸ்ட், ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட் அப்படின் போது நம்ம முகவர் என்ன பண்றோம் அப்படின் போது அவங்க கூட சேர்ந்துட்டு ஆமா சார் அதுதான் பெஸ்ட் போல தெரியுது, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு சார்னு சொல்லி வந்துடுறோம். காரணம் என்னன்னாக்க நம்ம ப்ராடக்ட நம்ம சரியா தெரியல. அப்போ நம்ம ப்ராடக்ட் நம்மளுக்கு தெரியாதனாலதான் கடவுள் நேரா வந்தாலும் பயன் இல்லை. இன்னைக்கு சான்ஸ் வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்து ஓரளவுக்கு மற்ற ப்ராடக்ட் கூட மிக்ஸ் பண்ணி தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? சோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 விதமா பிரிக்கலாம். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் 3 விதமா பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு, அதுக்கு அடுத்தது மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு 2, மூணாவது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். 3 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஒரு 9 வருஷத்துக்கு மேல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, 2 வருஷத்துக்கு மேல 9 வருஷத்துக்குள்ள இருக்கிறதா மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்க 1 வருஷத்துல இருந்து 1 மாசத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளதான் நம்ம பயணிக்கிறோம். எல்ஐசியும் வருது, மத்தவங்களும் வருது. அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தி பெஸ்ட் அப்படின்னாக்க 2 தான் இருக்கு. ஒண்ணு எல்ஐசி, ரெண்டாவது வந்து எல்ஐசி ஈக்குவலா வந்து மார்க்கெட் பண்ணக்கூடியது என்ன ப்ராடக்ட் அப்படின்னாக்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப். இந்த பிபிஎஃப் அப்படின்னா என்ன சார்? இட் இஸ் ஏ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். பிபிஎஃப் பத்தி தெரியல அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இது சின்னதா தெரிஞ்சுக்கலாம். அதாவது டெப்தா தெரிஞ்சுக்கணும்ன்றதுல ஒரு அளவுக்கு நம்ம போய் ஹேண்டில் பண்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். பிபிஎஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் 15 இயர்ஸ் ப்ராடக்ட் சார். அது 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 15 வருஷம் மினிமம், அதுல இருந்து கூட வேணும்னா ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இது ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் கவர்மெண்ட் வந்து கேரண்டியா கொடுக்குது. நம்ம எல்ஐசிக்கு எப்படி கேரண்டி சொல்லுதோ அதே மாதிரி இதுலயும் அந்த பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டுமே கேரண்டி அப்படின்னு சொல்லுது. மூணாவது ஆஸ்பெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதுக்கும் இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. 80C, எல்ஐசிக்கு எப்படி 80C இருக்கோ அதே மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் உங்களுக்கு வந்து பிபிஎஃப்க்கும் செக்ஷன் 80C இருக்கு. எல்ஐசி பிளஸ் பிபிஎஃப் ரெண்டும் சேர்ந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் 80C நம்ம எக்ஸம்ஷன் வாங்கலாம். அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா லோன் ஆப்ஷனும் இருக்கு. லோன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா, லோன் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இந்த பாலிசில வந்து லோன் அப்படின்னும் போது 3 வருஷத்துல இருந்து 6 வருஷத்துக்குள்ள லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த லோன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் 25% of the balance at the end of second preceding year அப்படின்றாங்க. செகண்ட் preceding financial year அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ்லாம் வேண்டாம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னாக்க, இது வந்து ஜூன் 2021 நம்ம இருக்கோம். ஜூன் 2021 அப்படின்னா இது என்ன பினான்சியல் இயர் அப்படின்னு பார்த்தாக்க 21-22 பினான்சியல் இயர். அது என்ன சொல்லுது அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ப்ரிசீடிங் பினான்சியல் இயர், இதுக்கு முந்தைய அப்படின்றாங்க. இதுக்கு முந்தைய பினான்சியல் இயர் அப்படின்னா எப்போ அப்படின்னு பார்த்தாக்க 19, 20, 21 இதுக்கு முந்தினது. ஏன்னா இப்போ வந்து இருக்கிறது 21, 22, இதுக்கு முந்தினது வந்து 20, 21. அதுக்கு முந்தியது அப்படின்னு பார்த்தோம் 19, 20. அந்த 19, 20ல மார்ச் மாசம் 31ஆம் தேதி பிபிஎஃப்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அதுல 25% அப்படின்றாங்க. அதுதான் லோன் கொடுக்குறாங்கன்றாங்க. சோ இது நம்ம எல்ஐசியை விட சிறப்பா அப்படின்னு பாத்தீங்க, உங்க பார்வை என்ன அப்படின்னு பாருங்க. இது சிறப்பா அப்படின்னா தெரியாது, நம்மளுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு லோன் சொல்றாங்க. பட் எல்ஐசில என்ன சொல்றாங்க சார், இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு லோன் தரோன்றான். அதே மாதிரி நீங்க லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க லோன் ரீபேமெண்ட் அடுத்த மாசத்திலே வந்துடும். அங்கிருந்து 36 மாசத்துக்குள்ள அந்த லோனை ரீபே பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் பிபிஎஃப் சின்ன ஒரு அவுட்லைன். அதாவது இதுல என்ன இருக்கு அப்படின்னா, லாங் டேர்ம் எல்ஐசி லாங் டேர்ம். ரெண்டாவது வந்து இதுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அந்தந்த வருஷம் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4வது லோன், எல்ஐசில லோன் இருக்கு, இதுல லோன் இருக்கு. இதுல லோன் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி லோன் ரீபேமெண்ட் இது காம்ப்ளெக்ஸ். எல்ஐசி சொல்லுங்க மேடம். சார் பிபிஎஃப் ன்னு போட்டுருங்க, உள்ள ஏதாவது கண்டென்ட் இருக்குங்களா சார்? இல்ல நான் வரேன் மேடம். லைன் ஓகே சார்.
வரேன். ஓகேங்களா? சோ இதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல என்ன சொன்னா பிபிஎஃப் வந்து நல்லா இருக்கு அப்படின்னாங்க. பிபிஎஃப் அப்படின்னும் போது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த காலத்துல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே வருது. பிபிஎஃப் ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க 1989 2001 மேடம் வருதா மேடம்? மேடம் சார் சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியுதுங்களா? தெரியுது. சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க 1989 இருந்து 2001 வரைக்கும் 12% கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அட்ராக்டிவா இருந்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாள் வர 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 குறைஞ்சிட்டே வருது. இந்த வருஷம் அதாவது 12%ல இருந்து இப்ப எவ்வளவு பர்சன்ட் சார் வந்திருக்கு? 7.1% வந்திருக்கு. ஓகேங்களா? எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு சார் வருது? இதை விட ஜாஸ்தி கொடுத்துடுறாங்களா அப்படின் போது என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள், சார் எல்ஐசியில வந்து ரிட்டர்ன்ஸ் இல்ல சார் அப்படின்றாங்க. சரியா அப்படின்றது நம்ம பார்ப்போம். 21 எவ்வளவு சார்? சாட்ல போடுங்க சார். 2021ல வந்து எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 7.1%. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம இப்ப பார்த்துட்டோம். இது வந்து லாங் டேர்ம்ல பிபிஎஃப் லாங் டேர்ம். இதுக்கு அடுத்தது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன சார் சொன்னோம்? 2 வருஷத்துல இருந்து 9 வருஷம் வரைக்கும் இருந்தாக்க அது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றோம். அந்த 2 வருஷத்துல இருந்து 9 வருஷத்து வரைக்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எது எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ல இருக்கு. ஸ்மால் சேவிங் ஸ்கீம் எங்க இருக்கு அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல தான் இருக்கு. அந்த போஸ்ட் ஆபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து ஸ்மால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். சோ போஸ்ட் ஆபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? போஸ்ட் ஆபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து 5 years ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் ஒன்று இருக்கு, கிஷான் விகாஸ் பத்திரம் இருக்கு, நேஷனல் சேவிங் ஸ்கீம் இருக்கு. சோ இது எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கேரண்டியா அப்படின்னு போட்டா இதுல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி தான். டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, சிலதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இல்லை. அதுக்கப்புறம் சார் இப்போ நம்ம ஸ்மால் சேவிங்ஸ் சொல்றீங்களே சார், நம்ம ப்ரைவேட் சிட்டு எல்லாம் இருக்கே சார், அதெல்லாம் கூட ஸ்மால் சேவிங்ஸ் சார், அது போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஸ்மால் சேவிங்ஸ் சிட்டு அப்படின்றது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லை. நம்ம இங்க பேசுறது வந்து கவர்மெண்டோட ரிலேட்டட், நம்மளும் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சிட்டு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கோசரம் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த சிட்டு கம்பெனி காணாம போச்சு, அந்த சிட்டு கம்பெனி போனா காணாம போச்சுன்ற கதை தான் ஜாஸ்தி வருது. அதனால வந்து அந்த பிரைவேட் சிட் கம்பெனியை பத்தி நம்ம இங்க பேச வரல. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மக்களுக்கு வந்து அவங்களோட ரிஸ்க் அப்படின்ற மாதிரியே எடுத்துட்டு போயிடணும். ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ல வந்து 5 years ரெக்கரிங் டெபாசிட், இது பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட் 5 years தான் மேக்சிமமே இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப்டி மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் 1 time டெபாசிட், 2 years டெபாசிட், 3 years டெபாசிட். இது எதுக்குமே இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் இதுல எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் அப்படின்றது. சார் இந்த சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் அப்படின்னும் போது நீங்க பாத்தீங்கன்னா தங்க மகள் திட்டம் அப்படின்றது ரூரல்ல இது ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்கு. எல்ஐசியை விட ரொம்ப ஈஸியா இருக்கு சார், இந்த திட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த திட்டம் அப்படின்னும் போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முகவருக்குமே சார் அது நல்ல திட்டம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது ஒண்ணுமே கிடையாது சார், ஒரு ரெக்கரிங் டெபாசிட் தான். 15 வருஷம் ரெக்கரிங் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு எமோஷனலா டச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெண் குழந்தைக்கோசரம் இந்த பாலிசி போடுங்க அப்படின்னு சொன்னது இந்த பாலிசி இப்ப போட்டுட்டு இருக்குங்க. சுகன்யா சம்ருத்தி திட்டத்தை விட எல்ஐசியில நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்து ஒரு கம்பேரிட்டிவா போட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லிமிடெட் பேமெண்ட் என்ரோல்மெண்ட் அப்படின்றது என்ரோல்மெண்ட் 830 அப்படின்ற ஒரு கம்பேர் பண்ணி இந்த சுகன்யா சம்ருத்தி பார்க்கும்போது 830 பிளான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் தருண் கூட இதை கம்பேர் பண்ணாக்க நம்மளுக்கு தான் பெஸ்டா இருக்கு. ஓகேங்களா? இதுலயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க இப்ப எங்க இருந்தது அப்படின்னாக்க 8.5ல இருந்தது. ஆனா 2020-21ல பாருங்க எவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னாக்க ரெக்கரிங் டெபாசிட் 5.8 தான், மேக்சிமம் 7.6 அப்படின்னா சுகன்யா சம்ருத்தி திட்டத்துல வந்து 7.6 அது மேக்சிமம் அப்படின்னாங்க.
இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது 9.2% இதை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையாது, இப்படியேதான் வரும்னு சொல்லிட்டு இருந்த ஸ்கீம்ல இன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடுச்சுங்க, குறைஞ்சிட்டு வராங்க. ஸோ கவர்மெண்ட்னால அதை மெயின்டைன் பண்ண முடியல. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கீழே வருதா அப்படின் போது எல்ஐசி வந்து போனஸ்ன்ற கான்செப்டும் ஃபைனல் அடிஷன் போனஸ்ன்ற ஒரு கான்செப்ட்ல வரனால நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணி அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ல நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத பத்தி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஃப்டி. இந்த எஃப்டி அப்படின்றது என்ன கான்செப்ட்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்டி கம்ஸ் அண்டர் ஷார்ட் டேர்ம் டெபாசிட், அதாவது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இது வந்துட்டு இருக்குங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இது வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஷார்ட் டேர்ம் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், 0 to 2 years. அதாவது இப்போ ஒரு மாசத்துல தான் போடுறோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு உள்ளது அது அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் அப்படின்றோம். அதோட பெஸ்ட் அப்படின்னும் போது பேங்க் எஃப்டி ஒண்ணுதான் இருக்கு. ஸோ பேங்க் எஃப்டி கேரண்டியா அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி, ஏன்னா நம்ம ஒன்னொன்னும் கேட்டுட்டு இருக்குது, கேரண்டி, டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா, ரிட்டர்ன் என்ன இருக்கு, இது 3 கான்செப்ட்ல தான் பேச போறோம். ஸோ பேங்க் கேரண்டியா அப்படின்னும் போது பின்னாடி பார்ப்போம், கேரண்டியா கேரண்டி இல்லையா. டாக்ஸ் பெனிஃபிட் உண்டா அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட் இல்ல, டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. எஃப்டி 5 வருஷம் எஃப்டி போட்டாங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. பட் எந்த பேங்க்குமே எஃப்டி 5 வருஷத்துக்கு கொடுக்கறதே இல்லை. எல்லாமே 2 இயர்ஸ்க்குள்ளேயே எஃப்டி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. 1 இயர்க்கு மேல எந்த பேங்க்குமே நீங்க போய் கேட்டீங்கன்னாக்க கொடுக்கறது கிடையாது. அதனால வந்து அந்த 5 வருஷம் இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் இதுல எஃப்டில போட்டா வருமா அப்படின்னா அது ஸ்கீமே இல்லாத போது டாக்ஸ் பெனிஃபிட் இல்லாம இருக்கு. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டே பை டே கம்மியாயிட்டே இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா, அதுவும் உங்களுக்கு தெரியும். பேங்க் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மார்ச் 96ல பாத்தீங்கன்னா 12.5. ஸோ இதே டயத்துல எல்ஐசியும் நம்மளோட ஜீவன் அக்ஷயான்னு வந்தது. ஜீவன் அக்ஷயாவோடது பார்த்தாக்க 12% நம்ம அன்னைக்கு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு வாங்கின அந்த ஜீவன் அக்ஷயா பிளான் 96ல வாங்கின அக்ஷயா பிளான் இன்னைக்கு வரையும் நம்ம 12.5% கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேங்களா. அதே மாதிரி மார்ச் 2010 அதுல பாத்தீங்கன்னாக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% இருக்கு, 6 to 7.5 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வந்து 6.8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அன்னைக்கும் எல்ஐசி எவ்வளவு கொடுத்தது ஜீவன் அக்ஷயால அப்படின்னு பாத்தீங்கன்னா 7% கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஆனா இன்னைக்கும் அதே 7% வந்துட்டு இருக்கு. மார்ச் 2010ல போட்ட பேங்க் டெபாசிட் வச்சிருந்தாங்கனாக்க இன்னைக்கு அவருக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 21ல பாருங்க 5% தான் ரிட்டர்ன் கொடுக்குது. அதாவது 3.4ல இருந்து 6% வரைக்கும் பிளெக்சிபிலிட்டி வருது. அதாவது சீனியர் சிட்டிசன், ஆர்டினரி டெபாசிட் அப்படின்னு வரும்போது இதுக்கு அந்த மாற்றம் வரனால ஆவரேஜா பார்த்தா 5% வந்துட்டு இருக்கு. நம்மளோட இன்னைக்கு சாந்தி, ஜீவன் சாந்தி அல்லது அக்ஷயா பாத்தீங்கன்னா இதே 5.8% நம்மளும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு டெபாசிட் பண்றவங்களுக்கு லைஃப் லாங் ஃபுல்லுமே அந்த 5%, 5.5% நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பேங்க்னால கொடுக்க முடியுமா, அல்லது பிஎஃப்னால கொடுக்க முடியுமா, அல்லது இதுக்கு முதல் போஸ்ட் ஆபீஸ் பார்த்தோமே கொடுக்க முடியுமா அப்படின்றது கேள்வி நம்ம கேட்கணும். ஓகேங்களா. இந்த பேங்க் டெபாசிட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பேங்க் டெபாசிட்லாம் சிறப்பா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இந்த ஸ்லைட் என்ன சொல்லுது சார்? எனி ஐடியா சார்? சரவணன் சார், இந்த ஸ்லைட் ஏதாவது உங்களுக்கு என்ன உணர்த்துதுன்னு தெரியுதுங்களா? சுந்தரம் சார்? ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு சார், மாசம் மாசம் மாறி. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இது மாதிரி காம்படிஷன், ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இருக்காங்க அப்படின்றது குறிக்குது. அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க சார் என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இது 8.7 அப்படின்னு சொல்றாங்க. அதை போட்டுட்டு இன்டைரக்டா இன்னொரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அங்க என்ன சார் இருக்கு, ஒரு காளை இருக்கு, ஒரு கரடி இருக்கு. காளை கரடி அப்படின்னா என்ன சார்? ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா. அந்த ஷேர் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு நீங்க ஷேர்ல இப்ப மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஷேர்ல போட்டா பெரிய லாபம் வந்துடும் அப்படின்னும் போது அவனோட காம்படிட்டர் யாரு? அந்த பேங்க் எஃப்டி பிஎன்பியோட காம்படிட்டர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து ஒரு ஷேர் புரோக்கர். ஷேர் மார்க்கெட் வந்து ஜாஸ்தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்றது இல்ல, நான் வந்து அதை விட ஜாஸ்தி கொடுக்குறேன் அப்படின்றது இந்த லோகோ, இந்த அட்வர்டைஸ்மெண்ட். இது மாதிரி எல்ஐசி ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோமா அவங்கள விட நாங்க ஜாஸ்தி கொடுக்குறோம்ட்டு?
நம்ம இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், இந்த சீப் ரேட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எல்ஐசி எல்ஐசி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெஸ்ட், இதுல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தாக்க ஸ்மார்டஸ்ட் வில் சர்வே, ஒன்லி த ஸ்மார்ட் வில் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி த ஸ்மார்ட் வில் சர்வே ஆர் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்காவோ இருந்தாவோ அல்லது இன்டெலிஜென்டா இருந்தாவோ அது நம்ம சர்வே ஆகுமா அப்படின்னா சர்வே ஆகாது. உங்களோட சொல்லணும் அப்படின்னா காட்டுக்குள்ள ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னாக்க அந்த விலங்கு வந்து வேட்டையாடிட்டே இருக்கும். இன்னொரு விலங்கு, ஒரு சிங்கம் வந்து ஒரு டார்கெட் வைக்குது அப்படின்னாக்க எதை டார்கெட் வைக்கும் அப்படின்னா ஸ்மார்ட்டான அனிமலை டார்கெட் வைக்கும்னா வைக்காது. அது போய் ஒரு 5 நிமிஷம் அதோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கும், வாட்ச் பண்ணும். எந்த அங்க போற குரூப் மான் போயிட்டு இருக்கு அப்படின் போது இந்த மானை எந்த மானை நான் பிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஸ்மார்ட்டான மானை பிடிக்குமா, நல்லா வேகமா ஓடுற மானை பிடிக்குமா அப்படின்றத அது பார்க்காது. அது இருக்கிறதுலே அங்க இருக்குது வீக் எந்த அனிமல் அப்படின்னு பார்ப்போம். அந்த அனிமலை டார்கெட் பண்ணி தான் பிடிக்கும். அதே மாதிரிதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது பிக்ஸட் டெபாசிட் வந்து சிறப்பா இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, அதனால ஷேர் மார்க்கெட் போடாதீங்க, என்கேஜ்மெண்ட் இது. சோ மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல போடுறத பிக்ஸட் டெபாசிட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு தூண்டில் போடுறதுதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட். இது மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பேங்க் டெபாசிட் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு பார்த்தாக்க நம்ம இதுக்குள்ள வந்து ஒரு பேங்க் டெபாசிட் அப்படின்னா எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு இந்த 5 things you should know about fixed deposit. நம்ம fixed deposit பேங்க்ல போனோம்னாக்க 5 விதமான நுணுக்கங்கள் உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட், the interest you get from FD is fully taxable. The interest income you get from FD is fully taxable. இது என்னன்னா நான் taxable இல்ல, டாக்ஸ்ல கொண்டு வந்துடணும். நீங்க 30% ஸ்லாப் இருந்தாக்க 30% ஸ்லாபுக்குள்ள டாக்ஸ் ஆயிடும். வந்து அப்போ நம்ம டாக்ஸ் பெனிஃபிட்டும் இல்ல, 80C வராது, ஆனா டாக்ஸ்க்குள்ள இன்கம் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள் இன்கமா கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றாங்க. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தா FD cannot beat inflation. இன்ஃபிளேஷன் என்ன சார்? இன்ஃபிளேஷன் அப்படின்னாக்க பணவீக்கம் அப்படின்றாங்க. அந்த பணவீக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா பாதி பேருக்கு நம்ம ஓரளவுக்கு தெரியும். ஜஸ்ட் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தது அப்படின்னா அந்த 100 ரூபாய் அடுத்த வருஷம் இதே தேதியில பார்த்தீங்கன்னாக்க அதே 100 ரூபாய் இருந்ததுனாக்க அது வந்து ஒர்த் ஆகாது, 5% இன்ஃபிளேஷன் அப்படின்றாங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் என்கிட்ட வந்து அந்த 100 ரூபாய் இருக்கிறது பதிலாக 105 ரூபாய் இருந்தாதான் இன்னைக்கு அந்த 100 ரூபாய்க்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. அல்லது என்கிட்ட அதே 100 ரூபாய் இருந்ததுனாக்க தட் இஸ் ஈக்குவல் டு 95 rupees அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இன்ஃபிளேஷன். சோ இன்ஃபிளேஷன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 5% அப்படின்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கறோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு நபர் வந்து வருஷம் 5000 ரூபாய் கட்டிட்டு வர்றாரு. 5 வருஷம் கட்டின பிறகு அவர்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். அதாவது 5000 ரூபாய் கட்டிட்டு வர்றாரு. 5 வருஷம் கடைசியில அவர்கிட்ட எவ்வளவு இருக்கணும் இன்ஃபிளேஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 5750 ரூபாய் இருந்தால் ஓகேங்களா, அவருக்கு இங்க 5000 ரூபாய் வேல்யூ. பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இப்ப பார்த்தோம் 5% அங்க வந்து எவ்ரி ஆவரேஜ் வந்து 5% சொல்லிட்டு இருக்கோம். சோ அந்த 5% நம்ம காம்பவுண்டர்ல போட்டுட்டு வந்தாக்க அந்த 5 வருஷம் கழிச்சு பேங்கோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க 5880 ரூபாய் இருக்கும். அதாவது 5 வருஷத்தோட இன்ஃபிளேஷன் ரேட் வந்து 5750. பட் எஃப்டில போட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கும்னாக்க 5880 ரூபாய் இருக்கும். அப்போ அந்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா 130 ரூபாய் தான் அதிகம் வருது. நம்ம அந்த இன்ஃபிளேஷன் ரேட்டுக்கு அந்த வாங்கின விலைவாசி ஏற்றத்துக்கு சரியா போயிடுது. 180 ரூபாய் தான் அதுல லாபம் இருக்கு அப்படின்னா அப்ப வருஷத்துக்கு நம்ம கிட்ட 25 ரூபாய் தான் இருக்கு. சரி சார், இந்த இன்ஃபிளேஷனுக்கு எல்ஐசிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னாக்க எல்ஐசியில வந்து அதே நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம போட்ட அன்னைக்கு இதே 1000 ரூபாய் போட்டாருனாக்க அவர் எவ்வளவு சம்மோஷூட் எடுப்பாருனாக்க 22,000 ரூபாய்க்கு சம்மோஷூட் வரும். 10,000 ரூபாய்க்கு 500 ரூபாய், 450 ரூபாய் 500 ரூபாய் வரும். சோ 22,000 ரூபாய் பாலிசி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு 1000 ரூபாய் வரும்.
ஓகேங்களா? சோ அப்போ எல்ஐசில வந்து 22,000 ரூபாய்க்கு போனஸ் ரேட் 40 ரூபா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 5 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து 22,000 பிளஸ் ஒரு 600 ரூபாய் வட்டி சேர்ந்து நம்மளோட அமௌண்ட் வந்து 22,600. சோ ஒரு ஆள் அந்த டைப்ல 5வது வருஷம் இல்ல அப்படின்னா எல்ஐசில இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 22,600, எஃப்டில இருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 5,880, இன்ஃபிளேஷன் ரேட் 5,750. இதுல எது சார் பெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து அவர்கிட்ட சொல்றதுக்கு இந்த இன்ஃபிளேஷனை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்றத நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 3வது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்க the interest rate are expect to keep falling. இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் 89ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. எங்க இருந்து 12.9ல இருந்து இப்ப 5% வரைக்கும் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. இது 3வது பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது. இது வந்து எங்க வந்து நிற்கும் அப்படின்னாக்க பேங்கோட இன்ட்ரெஸ்ட் இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் பாத்தீங்கன்னாக்க 3%ல இருந்து 2.5 வரைக்கும் வரும்ன்றாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க சிங்கப்பூர்லயோ அல்ல சுவிட்சர்லாண்ட்லயோ ஜப்பான்லயோ 0% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அது இல்லாட்டி கூட 2.5 யூஎஸ்ல கொடுக்குறது ஈக்குவலா நமக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பேங்க் இஸ் கோயிங் டு டவுன். ஓகேங்களா? அதுக்கு இது பொறுப்பு. 4வது நம்ம இந்த பாலிசி எனக்கு திடீர்னு எமர்ஜென்சிக்கு பணம் வேணும் அப்படின்னு எல்ஐசில வந்து லோன் போட்டு கொடுத்துறோம். அந்த லோன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட போனஸ் ரேட்டை குறைக்கிறோமா அல்லது ஏத்திக்கிறோமா? நம்ம எதுவும் ஏத்துறதும் இல்லை இறங்குறதும் இல்லை. அதே போனஸ் ரேட்டை கொடுத்துறோம். அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு அது ஒரு வட்டியை வாங்கிட்டு நம்மளோட போனஸ் ரேட் அப்படியே வச்சுக்கிறோம். பட் இங்க நீங்க வந்து எஃப்டியை ப்ரீ க்ளோஷர் பண்ணாக்க அந்த ரேட் என்ன ரேட் இருக்கோ அதோட கம்மியா பண்ணி தான் உங்ககிட்ட கொடுத்துடுறாங்க. சோ நம்ம இன்னைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட நம்ம எஃப்டி ப்ரீ க்ளோஸ் பண்ணணும், ப்ரீ மெச்சூரிட்டி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த 5% பதிலா அன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அந்த ரேட்டு வந்து பிளெக்சிபிலிட்டி மாறி கம்மியாக வரும் அப்படின்றது. 5வது பாயிண்ட், யுவர் எஃப்டி இஸ் நோ மோர் செக்யூர்ட். அதாவது பேங்க்ல போட்டு வச்சா சேஃப்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல வந்து போன வருஷம் வரைக்கும் அது 1 லட்சம் ரூபாயா இருந்தது. இந்த வருஷத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கேரண்டி. ஒரு பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து 25 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்க அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பேங்க் இமீடியட்டா கொடுத்துரும். மீறி 20 லட்சம் ரூபாய் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க லிக்விடேட் பண்ணுவோம். பேங்கை லிக்விடேட் பண்ணி அது என்ன ஷேர் வருதோ ப்ரொபோர்ஷனேட்டா உங்களுக்கு கொடுக்க முடியுது. இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வருமா அப்படின்னாக்க 5 லட்சம் ரூபாயும் வரும், 7 லட்சம் ரூபாயும் வரும். அந்த மீதி இருக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு அந்த கணக்கு சரி பண்ணி தான் கொடுக்க முடியும். ஃபுல் அமௌண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் எஃப்டி கேரண்டி. இது பாதி பேருக்கு தெரியாது. பேங்க்ல கொண்டு வச்சா கேரண்டின்றாங்க. பேங்க் வந்து 5% 5 lakhs தான் கேரண்டி அப்படின்றது DICGC அப்படின்ற கம்பெனியோட இது. அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனோட இது கவர்மெண்ட் பாடி. அவங்க கொடுக்குற அஷூரன்ஸ். இதுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடையாது அப்படின்றது. ஓகேங்களா? நம்ம இங்க கொடுக்குற இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து கவர்மெண்டோட கேரண்டியோட இதை வச்சுதான் பேசிட்டு இருக்கோம். DICGC அப்படின்றது டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனோட ஸ்டேட்மெண்ட். இது கவர்மெண்ட் பாடி. ஓகேங்களா? சோ இப்போ எஃப்டி கரெக்டா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எஃப்டியை விட நம்மளோட டெபாசிட் நம்ம எல்ஐசி வந்து பெஸ்ட் அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணுவீங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பாக்குறோம் பேங்க் வர்சஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா? ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இத 3க்கும் எல்ஐசிக்கு உள்ள வித்தியாசம். நீங்க எந்த இடத்துல நான் ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சேமிப்புல வந்து சிறந்த சேமிப்பு ஆயுள் காப்பீட்டு சேமிப்பு. காரணம் என்ன அப்படின்னா கனவை நனவாக்கும் சேமிப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் டே கையெழுத்து போட்டாவே நம்மளுக்கு 20 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கொடுக்கும். ரிஸ்க் கவரேஜ் அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் வருது. ரிஸ்க் கவரேஜ் நம்ம கிட்ட இருக்கு. பிஎஃப்லயோ அந்த பேங்க் டெபாசிட்லயோ இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆக்சிடென்ட் கவரேஜ் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கு. அங்க ஒரே ஸ்கீம்ஸ் தான். லோன் லிக்விடிட்டி ஈஸியா இருக்கு. லோன் இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிலிட்டி என்ன. அதே மாதிரி நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா மாடரேட்டடா அவங்க சொன்னதை விட ஜாஸ்தியா கொடுக்குறோம் அப்படின்றது நான் இப்போ பின்னாடி உங்களுக்கு அதை கரெக்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிள் அண்ட் டிபெண்டன்ட் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட் டூ. அதாவது என் குழந்தை பேர்ல போட்டா கூட நான் டாக்ஸ் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த பிஎஃப்லயோ பேங்க்லயோ அடுத்தவங்க பேர்ல போனா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த டெபாசிட் கேன் பி எல்ஐசி கேன் பி யூஸ்ட் as a collateral security in housing loan or any other place. பட் இதுல வந்து 100% எடுக்கிறது கிடையாது அப்படின்றத இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே,
நம்ம அடுத்தது கோல்டுக்குள்ள போறோம். அதாவது இப்ப நம்ம பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 செக்டர் பார்த்தோம் பாத்தீங்களா, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், இந்த 3 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வருது. அப்போ கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வருதா அப்படின்னா கோல்டு இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு வந்து நம்ம வந்து அட்ராக்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டா அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்ட் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இட் இஸ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட் சார். என்ன அதே இட் இஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னாக்க அந்த காலத்து அக்ரிகல்ச்சர் அல்லது பிசினஸ் கம்யூனிட்டியா இருப்பாங்க. அப்ப பிசினஸ் நல்லா இருக்கும் போது அவங்க வந்து கோல்டு வாங்கி வைப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும்னா பணமா வச்சிருந்தாங்க, பணம் செலவாயிடும். அதனால வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால கோல்டுல போட்டு வைப்பாங்க. அந்த கோல்டு எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு அதுக்கு பணம் எடுத்து அவங்க பிசினஸ்ல பண்ணிட்டு திரும்பியும் ஹார்வெஸ்ட் முடிஞ்சதும் கோல்ட ரிட்டர்ன் பண்ணி வாங்கிட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து என்னமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் சிம்பிள் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் சிம்பிள் என்ன அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க அப்படின்னா ஃபுல் லேடிஸ் வந்து ஃபுல் ஜுவல்ஸ் போனா அது மரியாதை அப்படின்னு. சோ அப்படின்னாக்க ரிட்டர்ன் கிடையாது. இட் இஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் சிம்பல், எமர்ஜென்சி ஃபண்ட். இட் இஸ் எ சப்போர்ட். இப்போ காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுனாக்க இட் இஸ் எ சப்போர்ட் ஃபார் த ஃபீமேல் சைல்டு. ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அல்லது அந்த மாப்பிள்ளை ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னா மூலதனத்துக்கோசரம் தான் இந்த கோல்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதுல போட்டு வச்சா இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வராது. ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மீதி இந்த 3 இதெல்லாம் பார்த்தோம். அதாவது பேங்க்ல பார்த்தோம், போஸ்ட் ஆபீஸ பார்த்தோம், பிபிஎஃப் எடுத்து பார்த்தோம். இதுல எல்லாம் நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்லிட்டோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்கும். அடுத்த வருஷம் அது அந்த வருஷத்துக்குள்ள அது மாறாது அவன் சொல்ற வரைக்கும். பட் இங்க வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து பிளக்சுவேஷன் இப்படிதான் இருக்கும். அதாவது இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு 1985 2130 ரூபாய் கிராம் இருந்தது. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க 45,000 ரூபாய் வந்துடுச்சு அப்படின்றாங்க. சோ அப்ப ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி வருதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஒண்ணும் பெருசா கிடையாது. அதாவது இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2013 அப்படின்னு பார்த்தா 34,500. அதே மாதிரி 2021 பார்த்தீங்கன்னா அதே 34,500 நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல நம்ம சார் 85 அவ்வளவு இருக்கு சார் அப்படின்னு பின்னாடி எல்லாம் போகாதீங்க. நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னு நம்ம இப்ப எங்க இருக்கோம் சார் 2020 இருக்கோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் 10 வருஷம் தான். சோ அந்த லாஸ்ட் 10 வருஷத்துல இது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தாங்க 2020 இருந்து 2017 வரைக்கும் பார்த்தாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு? 6.63. 18,000 ரூபாயில இருந்து 2017 பாத்தீங்கன்னாக்க 29,000 ரூபாய் வந்திருக்கு. அப்படின்னாக்க 6.3% தான் இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பரவாயில்ல, 6.3% கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க இத கொஞ்சம் பாருங்க. அதுக்கு அடுத்த வருஷமே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்க அவருக்கு எவ்வளவு சார் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு? 1.58% தான் சார். இதுவும் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து 2012 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்க இன்னைக்கு 2017 அவரோட ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ்ல இருக்கு. 31,000 ரூபாய்க்கு வாங்கின தங்கம் வந்து 2017 பாத்தீங்கன்னா 29 மாறிடுச்சு, 29,000 ரூபாயா மாறிடுச்சு. சோ மைனஸ் 2,000 ரூபாயில இருக்கு, 2,700 ரூபாயில இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 2013 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி 2017 பார்த்தா இன்னும் குறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? சோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லும் பார்த்துட்டு இருந்தாங்க. தங்கத்துல வந்து போட்டவங்க முதலீடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முதலீடே கிடையாது அப்படின்றதுதான் உங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். மக்கள்கிட்ட சொல்லுவாங்க சார் தங்கத்துல போட்டா நல்ல ரிட்டர்ன் இருக்கு சார் அப்படின்னாக்க இது மாதிரி நீங்க உங்ககிட்ட சார்ட் இருந்ததுனாக்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு நம்ம வந்து நீங்க பார்த்த 2017 பத்தி பேசிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க 2020 ஆகஸ்ட்ல ரேட் எவ்வளவு சார் இருந்தது அப்படின்னா 41,080. அதாவது போன வருஷம் இந்நேரம் கோல்டு வந்து கடன் ஏறிட்டு இருந்தது, 5,000 ரூபாயில இருந்தது. இந்த மார்ச் போன மாசம் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்தாக்க 34,384 ரூபாய். சோ 2000 ஆகஸ்ட்ல நம்ம வந்து சார் 2017 அப்புறம் வளர்ந்துட்டு இருக்கு
அதனால கோல்டுல வந்து அன்னைக்குதான் சார் பிளக்சுவேஷன் இருக்கு, இப்பெல்லாம் ஸ்டடியா ஏறுது அப்படின்னா இப்பவும் வந்து அது ஆட்டம் கண்டுட்டு தான் இருக்கு. அதாவது ஆல் வில்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்வாங்க. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, மின்றதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்கு அது கரெக்டான இது. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்ற சொல்ற அந்த பழமொழி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்க தவறு. அது கோல்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்காதீங்க, டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டா வேணா போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம் முடிய, இது நல்லா வளரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இதுல வளர்ச்சி இல்லை அப்படின்றது. அதே மாதிரி கோல்டோட அடுத்த கதையை பார்த்தீங்க அப்படின்னு என்னன்னாக்க, வாங்கும் போதும் அவங்க வந்து சேதாரம் போடுவாங்க, அந்த கோல்ட கொண்டு போய் விற்கும் போதும் பாத்தீங்கன்னாக்க ஓல்டு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை குறைச்சுதான் வாங்குவாங்க. அதுவும் இல்லாம அதுக்கும் சேதாரம் போட்டுட்டு நம்ம வாங்கும் போதும் நஷ்டம், விற்கும் போதும் நஷ்டம் கோல்டு. அதனால வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் எ ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுதான் இதுல கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும். இதுக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு காலத்துல நம்ம சார் எல்ஐசில போடுறத ரியல் எஸ்டேட்ல போட்டுருந்தானாக்கா எனக்கு நல்ல லாபம் வந்திருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அது நல்ல லாபம் வந்ததா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபம் வரல அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2005 வரைக்கும் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. 2005க்கு பிறகு அந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அந்த காலத்துல வந்து ரியல் எஸ்டேட்ல எந்த பணம் உள்ள வந்துட்டு இருந்ததுன்னா பிளாக் மணி ஜாஸ்தி வந்து பம்பிங் ஆயிட்டு இருந்தது. ரியல் எஸ்டேட்ல எந்த விதமான சட்ட திட்டங்கள் இல்லாம பணம் வந்து யார் வேணா அப்படியே ரியல் எஸ்டேட்ல போட்டு போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு அந்த 91ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க 2005 வரைக்கும் எங்க ஊர்ல ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் எல்லாம், சார் இதுல போடுங்க சார், ஒரு 3 மாசம் நீங்க வந்து 50,000 ரூபாய் போட்டு வச்சோம்னா இது 1 லட்சம் ரூபாய் வித்து தரேன் சார், நீங்க ஒண்ணும் இல்ல அட்வான்ஸ் முதல்ல கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சுங்க, நான் 1 வருஷத்துல வந்து நீங்க கொடுத்த அந்த அட்வான்ஸோட ஜாஸ்தி வித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரியல் எஸ்டேட் இன்னையோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இன்னையோட அன்னைக்கு அதனாலதான் சொன்னேன் ஒன்ஸ் இட் இஸ் எ குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னது, இன்னைக்கு இட் இஸ் த ஒஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றோம். காரணம் என்ன அப்படின்னும் போது, இப்போ எதனால ஒஸ்ட் அப்படின்னும் போது நம்ம ஜஸ்ட் லாஜிக்கா தான் பேசணும். ஏன் அப்படின்னும் போது மக்கள் வந்து இன்னும் சொல்லுவாங்க சார் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும்ன்றது. இன்னமேல் வந்து ரியல் எஸ்டேட்ல போகும்போது நம்மளோட ஆதாரமும் பேன் கார்டும் கிளப் பண்றாங்க. இப்ப அந்த எப்போ அந்த ஆதார் கார்டும் பேன் கார்டும் கிளப் பண்றாங்களோ அடுத்த வருஷமே அது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுது. சோ அதனால இந்த பினாமி டிரான்சாக்சன் அப்படின்றது நடைமுறையில இல்லை. ஓகேங்களா? நடைமுறையில இல்லாத போது ஒரு பிளாக் மணியை வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டானா திரும்பியும் அது பதில் சொல்லணும் அப்படின்றதுனால குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம கண் கூட பார்க்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சேல்ஸ் அப்படின்றத இப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரியல் எஸ்டேட்டோட சேல்ஸ் ஒவ்வொரு ஊர்லயுமே காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பூனால பாத்தீங்க அப்படின்னாக்க இது வரைக்கும் பில்டிங் கட்டி இருக்குது 1,21,000 பில்டிங் இருக்கு சேல் ஆகுது. இது அபார்ட்மெண்ட்ஸ். அதுல 8,621 அபார்ட்மெண்ட் தான் சேல் ஆயிருக்குன்றாங்க. மீதி இருக்கிறது எப்போ சேல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 40 மாசம் ஆகுங்க இது சேல் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது ஒவ்வொரு ஊர்லயும் போட்டிருக்காங்க பாருங்க. பூனால வந்து 40 மாசம் ஆகுன்றாங்க, பெங்களூர்ல இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து 38 மாசம்ன்றாங்க, மும்பைல இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் நினைச்சு உள்ள போட்டவங்க பணத்தை லாக் ஆகிட்டு அதை லாக் ரிலீஸ் ஆகிறதுக்கு 85 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கெங்க? கிரேட் நோய்டால. சோ இது வந்து ரியல் எஸ்டேட்ல லாக் ஆகிட்டு இப்ப வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அப்படியே டே பை டே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி குறைஞ்சிட்டு வருதா அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சேல் ஆகலைன்னு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க வாங்குறதுக்கு ஆள் தயாரா இல்ல. வாங்க ஆள் தயாரா இல்ல அப்படின்னா ஏன்னா லாபம் அதுல இல்ல, வாங்கல. இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி பிளாக் மணி தான் வந்துட்டு இருந்தது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப வாங்குறதுக்கு பிளாக் மணி வச்சிருந்தாங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றதுனால இதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். அது வந்து எஸ்கேப் ஆக முடியல அப்படின்றதுனாலதான் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதனால ப்ராஜெக்ட் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி இது வந்து ப்ராஜெக்ட் வந்துட்டு சேல் பண்ண வேண்டியது. இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்க அது ப்ராஜெக்ட்லயே இருக்கு ஒழிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி லாக் ஆகும்போது நம்ம பணம் லாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைல பாத்தீங்கன்னா 3,40,000 ப்ராஜெக்ட் வந்து ரன்னிங் பிஹைண்ட் த ஷெட்யூல் அப்படின்றாங்க. அதே மாதிரி பெங்களூர்ல 82,000 ப்ராப்பர்ட்டி
ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வந்து பின்தங்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நீங்க ஜூலை 2011 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ரியல் எஸ்டேட்ல அப்படின்னா, அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தா 23% கிடைச்சிருக்கு 2011 அப்படின்னாங்க. ஆனா இந்த ஜூன் 2020 அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு சார் வந்திருக்கு? 2.8% தான் ரிட்டர்ன் வருதுன்றாங்க. இது வந்து நான் என்னோட டேட்டாவோ உங்களோட டேட்டாவோ இல்ல, எல்லாமே நம்ம இங்க கொடுத்ததெல்லாம் ரெக்கார்டட் சோர்ஸ் வந்து என்னன்னாக்கா ஆல் இந்தியா ஹவுசிங் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு RBI கொடுத்த ரிசல்ட் இது. இன்னைக்கு வந்து அதோட உண்மையான முகம் அப்படின்னு பார்த்தா 2.8% தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஷேர்ன்ற இன்னைக்கு வந்து ஹவுசிங்கோட ட்ரெண்ட் இருக்கு. சோ இப்போ வந்து ஹவுசிங்ல போடலாமா அப்படின்னு அவங்ககிட்ட இந்த ரெக்கார்டு கொடுத்து பேசுங்க. இப்போ அடுத்தது சார் ஷேர் மார்க்கெட் இதை விட பெஸ்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்ல போட்டா இதோட நல்லா காசு பண்ணிட்டு இருக்காங்க சார், இப்போ கூட காசு ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டோட எக்ஸாம்பிள் ஒன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அதாவது 1993 இன்ஃபோசிஸ், எல்லாருக்குமே இன்ஃபோசிஸ்ன்றது என்னன்றது தெரியும். அது பெரிய கம்பெனி. ஒரு இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைச்சா ஒரு சிறப்பா இருக்க முடியும் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தாக்க 1993 ஐபிஓ அது இஷ்யூ பண்ணாங்க. அந்த ஐபிஓட இஷ்யூ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்றது. ஒரு ஷேர் வந்து 95 ரூபாய்க்கு வித்தாங்க. ஒவ்வொரு நபருக்கும் 100 ஷேர் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 100 ஷேர் கொடுத்தாங்க. அந்த 100 ஷேர் வந்து 1993 அதை வாங்கிட்டு அப்படியே வச்சிருந்தாங்க. அவங்களோட ஷேர் இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,00,000 இங்க பாருங்க 2018 நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து 1,02,400 ஷேரா மாறுது. அதாவது என்ன அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் 100 ஷேர் வச்சவங்களுக்கு 1994 எனக்கு லாபம் வந்துச்சு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குலாம் 100 ஷேர் இருந்தவங்க இன்னொரு 100 ஷேர் இருக்கும், அதே மாதிரி டபுள் ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சோ 100 ஷேர் வச்சிருந்தவங்க 97 அது 400 ஷேரா மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த 400 ஷேர் வந்து 10 ரூபாய் ஷேரா இருந்தது, அதை ஸ்பிளிட் பண்ணாங்க. இது 1:4. அப்போ அந்த 1999 அது எவ்வளவு ஆயிடுச்சு? 400 ஷேர் வந்து 1600 ஷேரா மாறிடுச்சு. அந்த 1400 ஷேர் பார்த்தா திரும்பி 2400 போனஸ் ஷேரா வரும்போது 1400 6400 ஷேரா மாறி இருக்கு. இது மாதிரி மாறின ஷேர் வந்து 2018 வந்து 1,02,400 ஷேர் ஒருத்தர்கிட்ட இருக்கணும். அந்த 1,02,400 ஷேர் ஒருத்தர்கிட்ட இருந்தது அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 12 கோடி ரூபாய் அவருக்கு இன்னைக்கோட வேல்யூ. அந்த அன்னைக்கு 1993 நானும் இந்த ஷேரை வாங்கினேன். ஓகேங்களா? இந்த ஷேரை நானும் வாங்கினேன். இந்த ஷேரோட வேல்யூ வந்து அன்னைக்கு நான் வச்சிருந்தேன், அதே ரேட்ல வச்சிருந்தேன் அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து 1,02,000 ஷேர் இருக்கணும். அதோட வேல்யூன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க 12,82,4,800 ரூபாயா மாற வேண்டியது. என்கிட்ட அப்ப 12 கோடி ரூபாய் இருக்கணும், 13 கோடி ரூபாய் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க என்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா அது என்கிட்ட இன்னும் இருக்கிறது அந்த 30 ஷேரோ 32 ஷேரோ தான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ரியாலிட்டி. பட் ரியல் பிக்சர்ல பார்க்கும்போது இருக்காது. ஒரு ஷேர் மார்க்கெட் நம்ம ஷேர் வாங்கினது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் புரோக்கர் சார் இந்த ஷேர் இன்னைக்கு இருக்கு, மார்க்கெட் பீக்ல இருக்கு, வித்துடுங்க அப்படின்வாங்க. சோ அந்த வித்துடுங்க அப்படின் போது நம்ம வச்சுக்கலாமா வேணாம் பண்ணும்போது திடீர்னு ரேட் குறையும், கடன் விற்க ஆரம்பிச்சிடுவோம். விற்க ஆரம்பிச்சதுமே அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி பயங்கரமா இறங்கிடும். இறங்கும் போது நம்ம வாங்கணுமா அப்படின் போது அதோட விட்டுருவோம். அதாவது எப்பவுமே ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஷேர் மார்க்கெட்ல வந்து லோல இருக்கும்போது எல்லாருமே சரி இன்னும் கீழே இறங்கும் சொல்லிட்டு வாங்காம விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது ஏறி வந்ததுக்கு அப்புறம் பீக்ல இருக்கும்போது எல்லாருமே நான் இவ்வளவு வாங்கினேங்க, இப்படி மாறிச்சுங்கன்னு சொன்னதுமே சரி நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம அப்ப எங்க இன்வெஸ்ட் பண்றோம்னாக்க ஹைல இருக்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம ஆக்சுவலா எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா லோல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும். லோல இருக்கும்போது இதுதான் லோன் தெரியாது, இன்னும் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னாங்க. நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இன்னும் சைக்காலஜியா பேசுறவங்க என்னன்னா சார் நான் எந்தெந்த ஷேர் வாங்குறேனோ அந்த ஷேர் பாட்டுக்கு ரேட்டு குறைஞ்சிட்டே வருது சார், நான் வித்துட்டேனாக்க ஷேர் ஏறுது சார் அப்படின்னும்.
நம்ம அப்போ மக்களோட சைக்காலஜி என்னன்னா, நம்ம எப்ப விற்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஹைல இருக்கும்போது விற்போமா அப்படிங்கும்போது இன்னும் ஏறும்னு நினைச்சிட்டு இருப்போம். அங்கிருந்து கடன் இறக்கும் போது சோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஏறும்போது வித்துருவோம், இன்னும் கொஞ்சம் ஏறும்போது வித்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போது அது அப்படியே கீழே இறங்கிடும். சோ இன்னுமேல் வச்சிருந்தா லாஸ் அப்படின்னு சொல்லி ஹெவி லாஸ் நம்ம வித்துருவோம். ஓகேங்களா? அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் நம்ம வித்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க அப்பதான் அது திரும்பி கன்சாலிடேட் ஆகி மேல வரும். சோ இதனால வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த இன்ஃபோசிஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் 12 கோடி ரூபாய் இருக்கான்னா யாருக்கிட்ட 1 கோடி ரூபாய் இல்ல. இதுதான் உண்மையான கதை. இது எப்படி நம்ம கதை அப்படின்றது நம்ம இப்ப பாக்குற போறோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ல போட்டாக்கா சிறப்பா இருக்கும் சார் அப்படின்றாங்க. சென்செக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 92 இந்த இன்ஃபோசிஸ் வரும்போது 4969 இருந்த சென்செக்ஸ் ஜூன் மாசம் 21ல எவ்வளவு இருக்குன்னா 52,000 பாயிண்ட் இருக்கு. சோ அது மாதிரி 10 மடங்கு ஏறி இருக்கு. ஓகேங்களா? இப்ப 10 மடங்கு ஏறி இருக்கு அப்படின்னா பிசினஸ் எல்லாம் போட்டவங்க 10 மடங்கு காசு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க 10 மடங்கு எல்லாருக்கும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே வரல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நீங்க பாத்தீங்க 25 வருஷத்தோட IRR ரேட் பாத்தீங்கன்னா 7.57% தான் இருக்கு. அதாவது 92ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா 2017ல 31 பாயிண்ட், இந்த 5000 பாயிண்ட்ல இருந்து 31,000 பாயிண்ட் வரும்போது அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 7.5. சார் நம்ம மத்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட பார்க்கும்போது இதுவும் 7.5 வருது, அப்போ கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 13 வருஷத்துல பாத்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் 13% அப்படின்றோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க 12 வருஷம், அதாவது ஜனவரி 2004 இருந்து பிப்ரவரி 16 வரைக்கும் பார்த்தாக்க இந்த 11.64%. சோ இப்போ ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க நம்ம கிட்ட கம்பேர் பண்ணும்போது சார் ஷேர் மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னாக்க 13% ரிட்டர்ன் கொடுக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க ஒருத்தர் ஜனவரி 4ல போட்டிருக்காரு. மே 17ஆம் தேதி மே 2017ல பாத்தீங்கன்னாக்க அவருக்கு 13% வருது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இந்த ஃபிகரை பார்த்து ஆமா சார் வருதா வரலையா நம்ம கேட்பாங்க. நீங்க இதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வந்திருக்கு, அப்போ 13% நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம காமிச்சிட்டு இருக்கு குட் பிக்சர். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்ல போட்டா 13% வருது, 11% வருது, 7% வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் அப்படின்னு பாத்தீங்க பேட் பிக்சர்னு உங்களுக்கு தெரியணும். பேட் பிக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதே 9 வருஷம் ஜனவரி 2008ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அன்னைக்கு ஷேர் மார்க்கெட் 22,463 பாயிண்ட் இருக்கு. அங்கிருந்து அக்டோபர் மாசம் 8 வருஷத்துல 28,000 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. அப்ப 2.46% தான் growth இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க 15ல இருந்து 16 வருஷம் பாத்தீங்கன்னாக்க நெகட்டிவ் மைனஸ்ல போயிருக்கு. அதே மாதிரி 15ல இருந்து 16 பாத்தீங்க அப்படின்னா -8% இருக்கு. இந்த மைனஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம செல் பண்ணும் போதுல இந்த டைத்துல பயந்துட்டு விற்கும் போது மைனஸ்ல போயிடுது. நம்ம செல் வாங்கும் போது அந்த 8% அவங்க காமிச்சுதான் வாங்க போறோம். சோ நம்ம ஹைல இருக்கும்போது வாங்குறோம், நம்ம எங்க விற்கிறோம் அப்படின்னா லோக்கு வந்த பிறகு சார் நான் ரேட்டு குறைஞ்சிடும் சார். ஷேர் மார்க்கெட் புரோக்கர் என்ன சொல்லுவாங்க, சார் ரேட்டு குறைஞ்சிட்டே வருது, நீங்க இப்ப இதை காசாக்கிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம கேபிட்டல் கொஞ்சம் மிஞ்சிடும் சார், நம்ம பின்னாடி கம்மியில வாங்கலாம் அப்படின்னு நம்ம காசை வாங்கிட்டு திரும்பி ஷேர் மார்க்கெட்ல போட மாட்டோம், செலவு பண்ணிடுவோம். அதனால நெகட்டிவ்ல வந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு பேட் பிக்சரும் தெரிஞ்சிருக்கு, குட் பிக்சரும் தெரிஞ்சிருக்கு ஷேர் மார்க்கெட்ல. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னா இட் இஸ் எ கேம்பிளிங். நமக்கு தெரியல அப்படின்னாக்க நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸை நம்ம கையை விட்டு கடிச்சுக்குவோம். அதனால ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சவங்க தே கேன் கோ ஃபார் ஷேர் மார்க்கெட். அப்படி இல்லாட்டி நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போகக்கூடாது சார். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னாக்க நம்மள லாங் டேர்ம் அப்படின்னும் போது நம்ம ஒரு பெரிய பெரிய கனவோட இருக்கோம் அப்படின்னா அந்த கனவுக்கு ஷேர் மார்க்கெட் கரெக்டான இடமா அப்படின்னா கரெக்டான இடம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா சரியான இடம் இல்லை சார். இதை பத்தி கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஓகே சார், நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட். இதுதான் சார் நம்மளோட டூல். அதாவது நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன் அப்படின்னா ஒன்லி த ஸ்மார்ட் வில் சர்வே அப்படின்னாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்களுக்கு ஸ்மார்ட் பீப்புள் அவங்க என்ன அப்படின்னு பார்த்தாக்க வீக் பீப்புள் யாரு அப்படின்னாக்க LIC இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க தான் வீக் பீப்புள். அப்படின்னா இவங்க மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா இவங்கனால எங்க போய் மார்க்கெட் பண்ணணும்னு பார்த்தாங்க, எங்கேயுமே போய் மார்க்கெட் பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த வீக் செக்ஷன் எது அப்படின்னு பார்த்தா LIC
அப்படின்னு வந்துட்டு எல்ஐசி யார் யாரெல்லாம் பாலிசி போட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, சார் நீங்க வந்து பாலிசி எடுத்திருக்கீங்க ஓகேங்களா, என்ரோல்மெண்ட் பாலிசி எவ்வளவு சார் கட்டுறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்பார். 1 லட்சம் ரூபாய்க்கு 6000 ரூபாய் கட்டுறேன் சார் அப்படின்னு. சார் 1 லட்சம் ரூபாய்க்கு 6000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னாங்க, உங்களுக்கு கவரேஜ் எவ்வளவு சார்? 1 லட்சம் ரூபாய் தான். நான் அதே 1 லட்சம் ரூபாய்க்கு 34 ரூபாய்க்கு டேர்ம் அஷூரன்ஸ் எடுக்கலாம். அது உங்களுக்கு தெரியுமா? உங்க ஏஜென்ட் சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. சோ 34 ரூபாய்க்கு நீங்க அந்த டேர்ம் அஷூரன்ஸ் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டீங்க, 3 ரூபாய் 4 ரூபாய் தான் வரும். 1 லட்சம் ரூபாய்க்கு 3 ரூபாய் போட்டீங்கன்னாக்க 6000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம் இருக்கு, அல்லது 4000 ரூபாய் உங்களுக்கு மிச்சம் இருக்கு. அந்த 4000 ரூபாய் எடுத்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னாக்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து growth வந்து கிரிக்கெட் பிளேயர் தெரியும் எல்லாருக்கும், கரெக்டுங்களா? அந்த கிரிக்கெட்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, ஒரு ஓவர்ல ஒரு பாலுக்கு 6 ரன் அடிச்சாக்க ஒரு ஓவர்ல 36 ரன் அடிக்கலாம். அடிச்சிருக்காங்களா அப்படின்னா அடிச்சிருக்காங்க. யார் அடிச்சிருக்காங்கன்னா யுவராஜ் சிங் அடிச்சிருக்காரு. சோ 36 ஒரு ஓவர்ல 36 ரன் வருது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50 ஓவர் கிரிக்கெட்ல எவ்வளவு ரன் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா 1800 ரன் அடிக்கணும். இது வரைக்கும் யாராவது 1800 ரன் அடிச்சிருப்பாங்களா? மேக்சிமம் அடிச்ச ரன் அப்படின்னு பார்த்தா 4800, 500 ரன் கூட தாண்டல ஓகேங்களா. அதுதான் உண்மை. ஆனா பீப்புள் வந்து என்ன சொல்லிடுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் எல்ஐசி இது காரங்கிட்ட வந்து அப்படின்னா, நீங்க ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு டேர்ம் அஷூரன்ஸ் நாங்க வந்து இந்த 36 ஒரு ஓவருக்கு 36 ரன் அடிக்க முடியும், அதனால நான் 50 ஓவர்ல வந்து உங்களுக்கு 1800 ரன் அடிச்சு காமிக்கிறேன் சார் அப்படின்னு அவங்களுமே நான் எப்படி இப்ப சார்ட் போட்டனோ அதே மாதிரி சார்ட் போட்டு காமிப்பாங்க. அந்த சார்ட் வந்து உண்மை அப்படின்னு நம்ம மயங்கி அதுல போட்டுருவோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் உண்மை. அதாவது அபவுட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மியூச்சுவல் ஃபண்ட் எத்தனை பேர் பண்றாங்க அப்படின்னாக்க 41 கம்பெனி இருக்கு. எல்ஐசியில நம்ம கிட்ட வந்து 23 பிரைவேட் கம்பெனி இருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து 41 கம்பெனி இருக்கு. இந்த 41 கம்பெனியுமே எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2162 ஸ்கீம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஈக்விட்டி ஸ்கீம் 4022. இதுதான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போட்டு பாலிசி ஹோல்டர் கிட்ட வந்து பேசுறது. சார் 422 கம்பெனிக்குள்ள நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓவருக்கு 36 ரன் அடிச்சு 1800 ரன்னுக்கு உங்களுக்கு உங்க பணத்தை வந்து வளர்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஏமாத்தி பணம் போட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மையான பிக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 422 கம்பெனியுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அவங்க சொன்னது ஆமான்னு சொல்லி இந்த கிராஃப் லேப்டாப் வச்சு காமிச்சதும் நம்ம நம்பிட்டு போயிடுறோம். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த வந்து சோர்ஸ் பாத்தீங்கன்னாக்க நம்ம எதுவுமே வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிருக்கேன், எல்லாமே வித் ரெக்கார்டு தான் பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஆம்பே இந்தியால கொடுத்த ரிப்போர்ட் ஆஸ் ஆன் ஏப்ரல் 2017ல கொடுத்த ரிப்போர்ட் படி இந்த ஸ்கீம்ஸ்ல 422 ஸ்கீம்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 422 ஸ்கீம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க 15% மேல பண்ணக்கூடிய அந்த 422 கம்பெனில 15% மேல கொடுக்குற கம்பெனி எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 19 கம்பெனி மட்டும்தான் 15% கொடுக்குது. அப்போ மீதி கம்பெனி என்ன சார் அது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15ல இருந்து 10% கொடுக்கறது அகைன் 35% தான் இருக்கு நம்ம ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது 10 to 5%. நம்ம இந்த 10 to 5% பீப்புள் கிட்டதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்ஐசியோட ரிட்டர்ன் 5% கிடைக்குது, 8% கிடைக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த 8%ல இருந்து நான் ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொல்லி போறான். ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னாக்க 120 கம்பெனிஸ் தான் 422ல நீங்க 120 கம்பெனி தான் அந்த 5%க்குள்ள வர பீப்புள். மீதி என்ன அது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி பேத்தட்டிக். 162 கம்பெனி வந்து 5% ரொம்ப மோசமா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுவும் பரவாயில்லை, நெகட்டிவா நீங்க போட்ட காசு வந்து காசே இல்ல, 1000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா 900 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து 69 கம்பெனி வந்து 900 ரூபாய் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் 12 கம்பெனி வந்து நீங்க போட்ட காசு அப்படியே இருக்கு சார், எதுவுமே அதுல எந்த ரிட்டர்னுமே வரல என்றாங்க. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா 422 கம்பெனில வந்து 200 300 கம்பெனிக்கு தான் ரிசல்ட் காமிக்குது. மீதி 122 கம்பெனி என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு ஆம்பியோட வேல்யூ ரிசர்ச் அப்படின்ற ஒரு இதுதான் இந்த டேட்டா கொடுத்துருக்கு.
ஸோ எல்லா டேட்டாவும் கரெக்ட் அப்படின்னும் போது மீதி இருக்கிற அந்த 200 கம்பெனியில தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம். ஸோ திரும்பியும் நம்ம பணத்தை வந்து எல்ஐசியும் எடுத்துட்டேன், எல்ஐசி சரண்டர் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டானாக்க இந்த நோ ரிட்டர்ன் நெகட்டிவ் குரோத்ல தான் அல்லது லெஸ் தென் 5% தான் இருக்கு அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும். ஓகேங்களா, இதுதான் உண்மையான பிக்சர். பட் இந்த பிக்சரை காமிக்காம ஒரு ஓவருக்கு 6 ரன் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மக்களை ஏமாத்தி எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னைக்கு வந்து மாத்தி போட்டுட்டு இருக்கிறதுல ரொம்ப 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 ட்ராப் ஆனவங்க யாரு அப்படின்னா ஐடி ஃபீல்ட்ல இருந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா. இது மாதிரி கதை சொல்லி அவங்கள வியாபாரம் பண்ண வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுக்கு அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க எல்ஐசி வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தாக்க எல்ஐசி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ரிஸ்க் கவரேஜ் இருக்கா? இல்ல. அதே மாதிரி நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை வந்து யூலிப் இதை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம 4 விதமான ஃபண்ட் வச்சிருக்கோம். பாண்ட் ஃபண்டு, ரிசர்வ் ரிஸ்க் ஃபண்டு, க்ரோத் ஃபண்டு, பேலன்ஸ் ஃபண்டு. அங்க அது மாதிரி இருக்கானாக்க ஒரே ஃபண்டு தான். ஒண்ணு ஏறுச்சுன்னா டப்புன்னு ஏறும், இறங்குச்சுனாக்கா எங்க போச்சுன்னே தெரியாது. வாலட்டிலிட்டி, அதாவது மேலேயும் கீழே ஏறு இறங்குறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஹெவியா இருக்கும், எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்ம கிட்ட லோனுக்கு அவைலபிலிட்டி இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல லோன் கிடையாது. ஈஸி டேர்ம்ஸ், நம்மளோட டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க வந்து பார்த்தா காம்ப்ளெக்ஸ். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டுக்கு என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு பிசினஸ் வேணும்னா அதே பார்ட்டி கிட்ட போய் ஒரு பயமுத்தணும். சார் இந்த பணம் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பபுள் ஆயிட்டு இருக்கு, 16,000 பாயிண்ட் வந்துடுச்சு, உங்க காசு வந்து இன்னைக்கு 20 NAV-ல இருக்கு, இன்னைக்கு எடுத்துட்டேங்க அப்படின்னாக்க இந்த மார்க்கெட் வந்து 10,000 பாயிண்ட்டுக்கு இன்னொரு டிசம்பர்ல வரும்னு சொல்றாங்க, அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லி உங்க பணத்தை எடுத்து கொடுத்துருவோம். நம்ம எடுத்து நம்ம பணத்தை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வேற செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்ததுமே திரும்பியும் போய் அவன் என்ன பண்ணுவானாக்க சார் இங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு. சோ நம்ம நம்மளோட ஃபண்டை வந்து புடுங்கி நட்டுட்டு, ஒரு மரத்தை வந்து புடுங்கி நட்டுட்டு இருந்தா பெரிய மரமா மாறுமா அப்படின்னா மாறாது. அது மரம் அப்படியே தான் இருக்கும், அது செடியாவா தான் இருக்கும், மரம் ஆகாது. மரமாக விடாதது வந்து மியூச்சுவல் ஃபண்டு. பட் எல்ஐசி வந்து ஆலமரமாக விருட்சமாக கொடுக்கக்கூடியது எல்ஐசி ஃபண்டு. சோ அதனால வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரா எல்ஐசி பெட்டரா அப்படின்னா எல்ஐசி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு இந்த ரெக்கார்ட் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். நீங்களும் இந்த ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒருத்தர் வந்து போடுறாரு அப்படின்னு லாஸ்ட் 30 இயர்ஸோட டேட்டாஸ். ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 2வது வருஷம் 20% கொடுத்துருக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் 25% கொடுத்துருக்கு, 4வது வருஷம் போட்டா நெகட்டிவ். இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு நீங்க 30வது வருஷம் கடைசியில உங்களோட ரிட்டர்ன்ஸ் IRR பாத்தீங்கன்னா எவ்வளவு சார் வருது? 7% தான் வருகிறது. ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது எல்ஐசியில அதே மாதிரி 30 வருஷம் ஒருத்தர் போடுறாரு. என்ன பிளான்ல போடுறாரு? 30 வயசு நபரு என்ரோல்மெண்ட் பிளான்ல போடுறாரு, 30 வருஷத்துக்கு போறாரு. அதே 1,20,000 கட்டுறாரு, மாசம் 10,000 ரூபாய் அப்படின்ட்டு. அப்போ அவரோட சம்மஷூர் எவ்வளவு வந்துடுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 39 லட்சம் ரூபாய்க்கு. இந்த டே 1ல 39 லட்சம் ரூபாய். ஓகேங்களா, அந்த மெச்சூரிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 1,38 லட்சம் ரூபாய் வருது. ஓகேங்களா, இதுலயும் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னாக்க 7.72, அது ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இங்க வந்து பார்த்தாக்க 7.72 அப்படின்றது என்ன அப்படின்னா இன்கம், டாக்ஸ் ஃப்ரீ இன்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டாக்ஸ்டு இன்கம். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க வந்து ஈல்டு 7.05% தான் சொல்லியிருக்காங்க. இந்த 7.5%க்கு நம்ம டாக்ஸ் கட்டணும். எல்ஐசியில வந்து அண்டர் செக்ஷன் 10(10)(d)ல மெச்சூரிட்டி பிளஸ் போனஸ் இஸ் டாக்ஸ் 100% டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னும் போது 7.72 அப்படின்றது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா 9% ரிட்டர்ன் வரும். இது நான் வந்து மெச்சூரிட்டி ஆங்கிள் மட்டும் சொல்றேன். மெச்சூரிட்டியை விட்டுட்டு நீங்க 5வது வருஷம் ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்குன்னா 39 லட்சம் ரூபாய் கையில வருது அப்படின்னாக்க அதோட வேல்யூ எவ்வளவு வருது? நீங்க ஃபர்ஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சன்டேஜ் வந்து 400% மேல வருது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, நீங்க IRR கால்குலேட் பண்ணும்போது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பே வந்திருக்கு. 4வது வருஷத்துக்கு எவ்வளவு வருது, 5வது வருஷத்துக்கு எவ்வளவு வருது அப்படின்றது IRR ஆப் இருக்கு. அதுல போட்டு நீங்க காமிச்சீங்கன்னாக்க எல்ஐசியோட ரிட்டர்ன்ஸ் வந்து 400% ஆரம்பிச்சு கடைசியா முடியும் போது 7% வருது. ஓகேங்களா, நம்ம லீஸ்ட் 7%, ஹை வந்து 4%. பட் அங்க மத்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்டே 7%. நம்மளது 400%ல இருந்து 7% அப்படின்னு எந்த ஒரு முகருமே சொல்றதுக்கு பயப்படுறோம்.
ஆனா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து 400% இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா அவங்க கிட்ட எடுத்து கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம வந்து லாஸ்ட் ரிட்டர்ன்ஸை காமிக்கிறது, ஒவ்வொரு வருஷத்தோட ரிட்டர்ன்ஸும் போட்டு எங்களுக்கு நீங்க 15 வருஷம் பார்த்தாக்க உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 40% வரைக்கும் வரும், கடைசியில வரும்போது தான் 7% வருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டாக்ஸ் ஃப்ரீ, உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளோட பார்த்தோம் அப்படின்னாக்க என்னென்ன நம்பர் 1 நெட்வொர்க்ல தி பெஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது ரீடர் டைஜஸ்ட் வந்து ட்ரஸ்டட் பிராண்ட், நம்பகத்தகமான இது அப்படின்னு பார்த்தாக்க ரீடர் டைஜஸ்ட் வந்து எல்ஐசி தான் சொல்லியிருக்கு. ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தாக்க இல்ல. 2007, 2008, 2009ல பிசினஸ் வேர்ல்டு மோஸ்ட் ரெஸ்பெக்டட் கம்பெனி, ரொம்ப மதிக்கத்தக்க கம்பெனி இந்தியாவில எதுங்க அப்படின்ட்டு கம்பெனில நம்ம இருப்போம். நம்ம வந்து நம்மளோட இதை வந்து தெரியாதனால அடுத்தவங்க வந்து டேப் பண்ணிட்டு போறாங்க. கரெக்டுங்களா? சரியா சார்? ஹலோ சார். சார் ஓகே சார், கரெக்ட் சார். சார் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்கோட நிறைவு பண்றேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் செஷன்ஸ் இருந்தா பார்க்கலாம். அதாவது சார் எடுத்தீங்களா சார்? எடுத்தாச்சு சார். சார் சுந்தரம் சார் எடுத்தாச்சு போடுறேன். அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க சார். அந்த இதுதானே சார், அந்த ஹார்ட் ஒர்க் தானே சார்? ஆமாமா, இன்னைக்கு காலையில இந்த ஃபுட்பால் இந்த லாஸ்ட் சார், அது இல்ல, அது பக்கத்துல ஃபுட்பால் இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. லாஸ்ட் அதேதான் போனாரு. அங்க அந்த கோச் சொல்றாரு, கென் என்னோட லைஃப் ரொம்ப பிரமாதமாவும் போல, அதே சமயம் படு மோசமாவும் போல, ஏதோ சுமாரா போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்னாலையும் ஏதோ சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அது எப்படின்னு தான் தெரியல கென். நான் இப்படி என்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் பத்தியும் ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அது என்ன ரிசர்ச்னா, ஒலிம்பிக் கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு ரிசர்ச் தான். நான் ஃபர்ஸ்ட் 2006ல டொரினோவில் நடந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை போட்டு பார்த்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்தவருக்கும் 4வது வந்தவருக்கும், அதாவது தங்கப்பதக்கம் ஜெயிச்சவருக்கும் எதுவுமே ஜெயிக்காதவருக்கும் இருந்த டிஃபரெண்ட் வெறும் 1.8 செகண்ட்ஸ் தான். பர்சன்டேஜ்ல பார்த்தா வெறும் 0.9% தான். நான் உடனே அந்த போட்டி மட்டும் இல்லாம ஒலிம்பிக்ஸ்ல நடக்கிற ஓட்ட போட்டிகள், நீச்சல் போட்டி, தடகள போட்டி, பளுதூக்கும் போட்டின்னு எல்லா கேம்ஸையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதுல ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் இடையே இருந்தது வெறும் 1% தான். சில கேம்ஸ்ல அது 1%க்கு அதிகமா இருக்கும், சில கேம்ஸ்ல 1%க்கு கம்மியா இருக்கும். ஆனா ஆவரேஜா 1% தான். அதாவது தங்கப்பதக்கம் ஜெயிச்சவனுக்கும் எதுவுமே ஜெயிக்காதவனுக்கும் இருந்த இடைவெளி வெறும் 1% தான் கேன். 2008ல பீஜிங்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில ஆண்களுக்கான பட்டர்ஃப்ளை நீச்சல் போட்டியில ஃபைனல்ஸ்ல 8 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல மைக்கேல் பெல்ப்ஸ்ன்றவரு ஃபர்ஸ்ட் 50 மீட்டர் தூரம் வரைக்கும் 7ஆவதா தான் வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த 50 மீட்டருக்குள்ள அவர் தனக்கு முன்னாடி நீந்திக்கிட்டு இருந்த 5 பேரை முந்தி செகண்டா வந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் தான் மைக்கேல் பெல்ப்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருந்த செர்பிய வீரர் மில்லரோட சேர்ந்து மைக்கேல் பெல்ப்ஸும் ஸ்விம்மிங் பூல் சுவரை தொட்டுட்டாரு. மைக்கேல் பெல்ப்ஸ், மில்லர் 2 பேருமே ஃபர்ஸ்ட் நினைச்சோம். ஆனா ரிசல்ட்ஸை பார்த்தா மில்லர் 50.59 செகண்ட்ஸ், நம்ம மைக்கேல் பெல்ப்ஸ் 50.58 செகண்ட்ஸ்லயே சுவரை தொட்டிருந்தாரு. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் தான், அதனால அவர் ஃபர்ஸ்ட். அது பண்ணாதனால மில்லர் செகண்ட். அவ்வளவுதாங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில இருக்கிறது 1% தான். ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் தான். நாம வழக்கமா பண்ற விஷயங்களே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணா மட்டுமே போதும், நாம சக்சஸ் ஆயிடலாம். உடனே கென் கேட்டாராம், அதெல்லாம் சரிப்பா, இந்த டேட்டாஸ்லாம் ஒலிம்பிக்ஸ்க்கு கரெக்டா இருக்கும், நீயே இந்த லோக்கல் ஸ்கூல்ல கோச், இதை வச்சுக்கிட்டு 1% முன்னேறினா நாம அவங்கள மாதிரி ஆயிட முடியுமான்னு கேட்டாராம். உடனே அந்த கோச் சொன்னாராம், நாம அவங்கள மாதிரி ஆக வேண்டாம், ஆனா நாம நேத்து இருந்ததை விட இன்னைக்கு 1% முன்னேறணும்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் அடுத்த 1%, இப்படி ஒவ்வொரு பர்சன்டேஜா முன்னேறினாலே நம்ம வளர்ச்சி எங்கேயோ போயிடும்னு அந்த கோச் சொன்னாராம். போனாரு. அங்க அந்த கோச் சொல்றாரு, கென்
என்னோட லைஃப் ரொம்ப பிரமாதமாவும் போல, அதே சமயம் படு மோசமாவும் போல. ஏதோ சுமாரா போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்னாலையும் ஏதோ சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அது எப்படின்னு தான் தெரியல கேன். முடிஞ்சிச்சு. நான் முடிஞ்சிச்சு. எல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திரும்பி ஒலிம்பிக்ஸ் Video off கேம்ஸ் பண்ணிருங்க. பத்தியும் ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அது என்ன ரிசர்ச்னா, ஒலிம்பிக் சார் சுந்தரம் சார். ஆ. ஓகே, அது ரீப்ளே ஆயிட்டே இருக்கு. சோ இதுதான் சார் நான் சொல்ல வரேன். அதாவது நம்ம முகவர் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா புஷ். போன வாட்டி கூட நம்ம வந்து உங்களை புஷ் பண்றதுக்கு யாரும் இல்லை, நீங்க தான் புஷ் பண்ணணும் அப்படின்றத ட்ரைனிங் செஷன்ல கொண்டு வந்தேன். இந்த வாட்டியுமே அந்த புஷ்ன்ற வார்த்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா யூ ஹேவ் டு புஷ் யுவர் செல்ஃப் அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரா புஷ் தான். அந்த எக்ஸ்ட்ரா புஷ் என்ன சொல்றேன்னா, அந்த 1% தான். நம்மளோட நாலேஜ அந்த ஒரே 1% எவ்ரி டே ஒரு பர்சன்ட் நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்க, நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்ல இந்த சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, அந்த இந்த லெவல்ல இருந்து இதெல்லாம் உடைச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்மளோட மார்க்கெட்டை வந்து எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தலாம் சார். உங்களோட கஸ்டமர் பேஸை வந்து இன்னும் நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போற இந்த ஒரே 1% எக்ஸ்ட்ரா நாலேஜ் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாருமே சிறப்பாக வர முடியும் சார். வாழ்த்துக்கள் சார். ஓகே சார். ஓகே சார். சார் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இல்ல முடிச்சிடலாமா சார்? எனி ஃபீட்பேக் சார் அபவுட் த ப்ரோக்ராம்? சரவணன் சார். சொல்லுங்க சாரோட செஷன்ல எல்லாம் புரிஞ்சுதா இல்லைன்னா எல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே போனீங்களா? ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுங்களேன் யாராவது. யாராவது ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்க நண்பர்களே. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாராவது ஒரு 2 பேர் ஃபீட்பேக் கொடுங்க. சுந்தரம் ஐபோன் யாரு? என் பேரு வருது. உங்களுக்கு தான் அது தம்பியோடது. தம்பி ஏன் தம்பியா? நம்ம தம்பி தான். சொல்லுங்க சார். சார் யாராவது நண்பர்களே யாராவது ஃபீட்பேக் கொடுங்க. இன்னைக்கு எப்படி செஷன் இருந்தது அப்படின்னு. நல்லாத்தே இருக்கு, பேச முடியாது. அப்படியா? மைக் ப்ராப்ளமா? சரி ரைட். விஜயா மேடம். விஜயா மேடம். என் விஜயா மேடம் பேசுங்க. விஜயா மேடம் பேசுங்க. சார் வணக்கம் சார். விஜயா மேடம் பேசுங்க. சார் சொல்லுங்க மேடம். நெட்வொர்க் ப்ராப்ளமா? அடுத்த கூப்பிடுங்க. கிருஷ்ணன் சார் ஹலோ சார், நான் கிருஷ்ணன் பேசுறேன், ஸ்ரீரங்கம் பிரான்ச்சு. சொல்லுங்க கிருஷ்ணன் சார். சார் அப்புறம் இன்னைக்கு சார் சொன்னது நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. இல்ல இருங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் சொன்னது எல்லாமே. சூப்பரா இருக்கு. கத்துக்கணும் அது. ஹலோ சார் சொன்னது எல்லாமே நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். மோட்டிவேஷனா பேசி நம்ம பிசினஸ் வாங்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்டி சொன்னது, எஃப்டி எல்லாமே. அடுத்தபடி இல்லாம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அந்த இது சொன்னதும் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா எல்லாத்துலயும் நம்ம சொல்றது ஒண்ணே ஒண்ணுன்னா, இந்த 5 இயர்ஸ்க்குள்ள உங்ககிட்ட இல்லையான்னு சொல்லி தான் ரிஜெக்ட் ஆகுது. மற்றபடி சார் சொன்னது எல்லாமே நம்ம பிசினஸ் வாங்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சார் சொன்னாங்க இந்த கோல்டுல இது பண்றது, அது எல்லாமே பிக்சர்ஸ் போட்டு காட்டும் போது நமக்கு நல்லா நம்ம எல்ஐசி தான் பெஸ்ட்ன்னு நல்லா காட்ட முடியும் சார். அது காட்டுறதுக்கு சார் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம நல்லா பிஸ்னஸ் வாங்கலாம் ஜூன் ஜூலைல. நல்லா அதுக்கு சொல்லி சாருக்கு நல்லா ஒரு தேங்க் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஃபோன். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ. காயத்ரி மேடம். அந்த ஷார்ட் டேர்ம் இல்லையா, நம்ம வந்து கோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து லாங் டேர்ம் ப்ராடக்ட். ஓகேங்களா? அந்த லாங் டேர்ம் ப்ராடக்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க, சில்ட்ரன் வெல்ஃபேர், நம்மளோட அசெட் கிரியேஷன், நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கு. நம்ம இந்த லாங் டேர்ம் என்னென்ன இருக்குன்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நீங்க இப்ப 5 வருஷத்துல வாங்கி இந்த படத்தை என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு அடுத்த லைஃப் எவ்வளவு இருக்கு. இப்ப 55 வயசு நபர் வந்து உங்ககிட்ட ஷார்ட் டேர்ம் கேட்டாருனாக்கா நியாயம் இருக்கு. 60 வயசுக்கு அப்புறம் அவருக்கு இன்கம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 30 வயசு நபர் வந்து கேட்டாரு அப்படின்னும் போது, உங்களோட 55வது வயசு நீ என்னப்பா சேர்த்து வைக்கிற, அதுக்கு பணம் வேண்டாமா? இன்னைக்கு 5 வருஷத்துல நீ நல்லா இருக்க, 5 வருஷம் கழிச்சு உனக்கு உன் லைஃப் ஏதாவது ஒரு ஹெல்த் சரியில்லை அப்படின்னா, அன்னைக்கு இன்சூரன்ஸ் எடுக்கும் போதும் ஹெல்த் நல்லா இல்லைன்னு ரிஜெக்ட் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அந்த டைத்துல இன்சூரன்ஸ்க்கு என்ன பண்ண போற? அதனால வந்து நம்ம வந்து நீ பிரிக்கும் போது, அதனால ஃபர்ஸ்டே சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட் 3 விதமா இருக்கு அப்படின்றது. லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம்.
ஓகேங்களா? நம்ம ஃபோக்கஸ் பண்றது நம்மளோட இது வந்து லாங் டேர்ம் தான். நம்ம ஆப்பிளா தான் பார்க்கணும். ஆப்பிள் வந்து சாத்துக்குடி கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இதுக்கு என்ன பண்ண போறீங்க, அதுக்கு என்ன பண்ண போறீங்க, உங்க டாக்டரோட மேரேஜுக்கு, சன்னோட ஹையர் ஸ்டடீஸுக்கு, உங்க பென்ஷனுக்கு, உங்களுக்கு அசெட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம கேள்வியா இருக்கணும். இந்த 5 வருஷத்துக்கு இருந்து அவரை வந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுதான் நம்மளோட ஒர்க். ஓகேங்களா? அடுத்தது சார். சார் குட் ஈவினிங் சார். காயத்ரி மேடம் பேசுங்க. எஸ் சார் குட் ஈவினிங் சார். சார் இப்போ வந்து எல்ஐசி பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும். பேங்க், போஸ்ட் ஆபீஸ், ரியல் எஸ்டேட் அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருந்தேன். இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். இந்த பணவீக்கம்னா என்னன்னே தெரியாது, நியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ பணவீக்கம்னு. நீங்க அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, வெல்கம் மேடம். ஓகே, வேற யாருக்காவது நம்ம சின்ன சின்ன நான் கொஞ்சம் டைம் ஸ்பீடா போயிட்டேன். ஆமா. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு செஷனும் ஒரு ஹவர் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். நான் எல்லாத்தையும் சேர்த்து வந்து 1 மணி நேரத்துல எடுத்தனால அந்த ரஷ் இருந்தது. எங்க க்ளோஸ் பண்ண முடியாம போயிட போது அந்த 1.5 மணி நேரத்துலனால கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டேன். ஓகேங்களா? நீங்க திரும்பி பொறுமையா கேட்டீங்கன்னா கரெக்டா தெரியும். கண்டிப்பா சார். நண்பர்கள் வந்து இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்ல இருக்கும், நம்மளோட டெலிகிராம் குரூப்ல தலைவர் போட்டு விட்டுருவாங்க. நீங்க இன்னொரு தடவை அதை போய் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். சார் சொன்ன அந்த நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாமே அதுல வந்து காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளைண்ட்ஸ்ட போகிறப்ப நம்ம போய் பார்த்தோம், காமிச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்ன விஷயங்களை வச்சுக்கிட்டே சார் சொல்ற மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட இப்போ வந்து கிருஷ்ணன் சார் அவர் பேசும்போது சொன்னாரு, நீ அடுத்த 2 மாசங்களுக்கு நம்ம கிளைண்ட்ஸ்ட போய் பார்க்க போறப்ப இந்த விஷயங்களை யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு டூல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னுட்டு. அதே மாதிரிதான் வந்துட்டு எல்லாருக்குமே சொல்லிக்கிற ஒரு விஷயம், இந்த இதை யூஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நம்ம பிசினஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்ப்போம். கண்டிப்பா பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு வந்து நமக்கு இவ்வளவு அழகா அருமையான விஷயங்கள் நிறைய பேருக்கு, இப்ப காயத்ரி மேடம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன விஷயம் கூட தெரியாம நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நிறைய விஷயங்களை ஓப்பனா சொல்லி இருக்கிறாங்க. பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு செஷன் கொடுத்த ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ்எம்ஜி குடும்பத்தின் சார்பாக. ஓப்பனா சொல்லணும்னா நாங்க ரொம்ப நாளா உங்களை மிஸ் பண்ணிட்டோம் சார். கிட்டத்தட்ட வந்து 3-4 மாசமா உங்களை வந்து நாங்க பார்க்கவே இல்லை. மே மாசம் பார்த்தோம். அது நடுவில் ஒன்று, அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பெரிய கேப் விட்டுட்டு அப்புறம் மே மாசம் நம்ம பண்ணணும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அடிக்கடி உங்கள்ட்ட இருந்து நிறைய ட்ரைனிங் செஷன் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் சார். உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே சார், நன்றி சார். ஆச்சா நண்பர்களே, நாளைக்கு கடைசி நாள் நம்முடைய எஸ்எம்ஜி அச்சீவர் கிளப்புக்கு வாரம் ஒரு பாலிசிங்கிறதுக்கு கடைசி நாள். நாளைக்கு நைட்டு வந்து ப்ரோக்ராம்ல எஸ்எம்ஜி அச்சீவர்ஸ் கிளப் யார் யார் எத்தனை பேர் எத்தனை பாலிசி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மெரிட் லிஸ்ட்டை நம்ம போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அச்சீவர் கிளப்லாம் என்ன சாதனை பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நாளைக்கு கடைசி நாள் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் எல்லாரும் ஒரு பாலிசி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுல எனக்கு ஒரு லாபம் கிடையாது, ஆனா உங்களுக்கு தான் லாபம். அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த அச்சீவர்ஸ் கிளப்ல மெம்பர்கள் அதிகமா கூட தான் நம்மளோட ட்ரைனிங் செஷனுடைய குவாலிட்டியை கூட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நீங்க பாட்டுக்கு லெக்சரை கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா அதுல வேல்யூவே இருக்காது. அதோட பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதனால நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 5 மணிக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. யார் யாரு ஒரு பாலிசி போட்டீங்க லிஸ்ட்டை கொடுங்க. எக்ஸல் சீட்ல போட்டு 7 மணி ப்ரோக்ராம்ல நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்குள்ள ப்ரோக்ராமு அடுத்த வாரம் பயங்கரமான ப்ரோக்ராமா இருக்குது. எல்லாம் ஜாம்பவான்கள், லோ ப்ரொடியூசர், ஹை ப்ரொடியூசர் எல்லாருமே பேசுறாங்க. எல்லாருடைய கருத்தையும் நன்றாக கேட்டு மென்மேலும் நல்லா வளரணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். மீண்டும் நம்ம சந்திப்போம். அடுத்தாப்புல ஹிந்தி செஷன் இருக்குது. நம்ம குரூப்ல இருக்கிறவங்க யாராவது ஹிந்தி செஷன் வர்றதால வாங்க. வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 10 கேள்வி மட்டும் தான் கேட்கப்படும். அந்த 10 கேள்வி எல்ஐசியை பத்தி தான் கேட்கப்படும். இதுல யார் யாரு பதில் சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு நேற்று நடத்தின அந்த நம்ம சாரோட டெஸ்ட் மாதிரியே நானும் சரவண சார்ட்ட கேட்டு பண்ணி நானும் அந்த ஹைப்பர் லிங்க் செஷனை கத்துக்கிட்டேன். ஸோ அதனால அந்த செஷனுக்கு எல்லாரும் வாங்க. அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கும் அந்த ஆன்சர் தெரியுதா இல்லையான்னு ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க.
ஸோ இதோட நம்ம முடிச்சு கொள்கிறோம் இந்த கிளாஸை. ஸோ நன்றி, வணக்கம். சரண் சார், ஓகே சார். வணக்கம் தலைவரே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.